நடந்துட்டு பேருந்து போக 40 நிமிஷம் ஆயிரும். அந்த 20 இந்த 20 எல்லாம் சேர்ந்து அது கிழமையில ஒருக்கா அதிபர் எனக்கு ஃப்ரௌரை வந்திருக்கிறேன். என்ன டேசன் சொல்றீங்க விளங்கல. எந்த ஃப்ரௌ ஒரு லேடி வந்திருக்கிறான். ஒரு 15 நிமிஷத்தால திருப்பி கிடையாது. எடுப்பாவாம் வேற ஆக்கள் பெசுக்கு என்ன விசிட்டர்ஸ் வந்திருக்கீங்க மாமியாரோ வந்துட்டு ஓ நாங்க தயார். இல்ல ஜூமில் இல்லை, மற்றது நேரலை இப்போ இனி வரும். இனி வரும். வளமையாக சத்தத்தை காலையில் என்று சொல்றவர்கள் இன்னும் தூக்கம் போல இருக்கிறது. சரி, மிக்க நன்றி. தொடர்வோம். உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். தர்ஜினி அவர்களை வணக்கம். தொடருங்கள். வணக்கம் எல்லோருக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை நேரலை நிகழ்வுகளுடன் இணைந்திருக்கிறோம். முதலில் சமய சிந்தனை. நான் நினைக்கிறேன் இப்போ ஜியானடேசன் அவர்கள் இல்லை என்றவிட டேவிட்ட நான் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சமய சிந்தனை தாருங்கள். நன்றி. வணக்கம் டேவிட்டனா. அவர் ஆயத்தம் இல்லை. நீங்கள் கதைப்பதை கேட்கவில்லை. நான் கதைப்பதை நிறுத்திவிட்டேன். ஓகே, வணக்கம். ஆமாம், சிறிய மன்னிப்போடு. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என்கின்றது திருப்பாடல் 145. பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமென். காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் தங்கை தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உற்சாகமாக இருக்கிறீர்களா? மிகவும் மிக மிக உற்சாகம். தர்ஷினி பேச்சு மூச்சியை காணலே. நடந்து மிக உற்சாகம். மிக்க மிக்க நன்றி. ஓகே, நன்றி. ஆமாம், சில வேளைகளில் தொடர்புகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சிலிருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1845 பாஸ்கா கால 5ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித 1ஆம் ஜோவான் பாப்பரசர் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எமக்காக பரிந்து பேசி பாதுகாக்கும் அன்னையை நாம் புகழ்ந்து பாடுவோம். தாயே உன் பாதம் மோடி வந்தோம், தூயத்தி தருளின் முதே சுந்தர மாமடு வாழும் அம்மா துணை தந்து காப்பாயே என்னாலுமே. பூமியின் முட்களுள் சிக்கொண்டோமே, பூலோகராணியே என் கண்பாராய்
நாமே நீ உன் தோணை கண்டடைந்தோம், நத்தாயே பிள்ளைகள் நாமல்லவோ. எம் தாயே உம் பாதம் ஓடி வந்தோம், எம் தூயத்தி தருளின் நாமுதே. சுந்தர மாமடு வாழும் அம்மா, துணை தந்து காப்பாயே எம் நாளுமே. பஞ்சம் பிணிகளை நீக்கும் அம்மா, பாவி கடை கண்கள் தாரும் அம்மா. தஞ்சம் முனதடி கால்கள் தொட்டோ, பிஞ்சு தளிர்கரம் நீட்டும் அம்மா. எம் தாயே உம் பாதம் ஓடி வந்தோம், எம் தூயத்தி தருளின் நாமுதே. சுந்தர மாமடு வாழும் அம்மா, துணை தந்து காப்பாயே என்னாளுமே. ஆம், அகில உலகம்பாள் அன்பான உறவுகளே, புலம்பெயர் மண்ணிலே தவித்துக் கொண்டிருக்கும் தாயக உறவுகளே, எம் மண்ணிலே மே மாதம் 18ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு நடந்துவிட்ட அந்த துயர நிகழ்வுகள் என்னுடன் பிறந்தவளையும் பலி கொடுத்து அத்துடன் சேர்த்து அந்த மண்ணிலே ஆயிரமான அதிகமான பிஞ்சு குழந்தைகளையும் இளைஞர் யுவதிகளையும் தாய் தந்தையரையும் வயோதிபரையும் இழந்துவிட்ட இந்த நிலை இன்றும் 16 வருடங்களாக தொடரும். அந்த கண்ணீர் காவியமான கதைகளை நாம் ஒருமுறை மனக்கண் நிறுத்துவோம். அந்த துயரத்திலே எம் தாயக நினைவோடு மரித்து போய்விட்ட அந்த உறவுகளை ஒரு கண் நாம் நினைவில் கொள்ளுவோம். ஒரு நிமிட நேரம் அந்த உறவுகளுக்காக நாம் சிறிது நேரம் மௌனம் காத்து அஞ்சலி செலுத்துவோம். அன்பான உறவுகளே, நீதியோடு கூடிய ஒரு நிலையான சமாதானத்தோடு தாங்கள் பிறந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழ வேண்டும், அடக்குமுறைகளை ஒழித்து ஆவிருதியோடு நாம் வாழ வேண்டும் என்ற அந்த தீராத தாகம் இன்று நம்மை சுமந்து கொண்டு நிற்கின்றது. கனடாவிலே எழுப்பப்பட்டுவிட்ட அந்த நினைவு தூவி என்றும் அதற்கு சான்றாக உள்ளது. துயரங்கள் நிறைந்த அந்த நாளை இன்றைய நாளிலே நமது மக்களுடன் சேர்ந்து தாயக உறவுகளுடன் சேர்ந்து நாமும் நினைவில் கொள்ளுவோம். நம் தாயக உறவுகளுக்காக நாம் இறைவனை பார்த்து வேண்டுவோம். அன்பின் பரலோக தந்தையை உம்மை நன்றியோடு சுதிக்கின்றோம் ஆண்டவரே. நீதியோடு கூடிய ஒரு நிலையான சமாதானத்தோடு வாழ துடித்த மக்களை படுகொலை செய்த அந்த பரிதாப நிகழ்வை உம்முடைய கருத்திலே வைக்கின்றோம் ஆண்டவரே. துடிக்க துடிக்க அந்த மக்கள் பரிதாபமாக இறந்து போன அந்த நிகழ்வை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். பிஞ்சு குழந்தைகள் முதல் கொண்டு பெரியோர் முதியோர் வரை நீர் அழைத்து கொண்ட அந்த மக்களுக்காக அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த மக்களுடைய ஆன்மாவை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம் ஆண்டவரே. நீதியான தேவனை எல்லோருக்கும் நிலையான சமாதானத்தை அந்த மண்ணிலே கொடுப்பீராக. அந்த மக்களுக்கு நித்திய இழப்பாற்றியை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே ஜபிக்கின்றோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே நன்றியோடு இந்த வேண்டுதலை ஏறெடுத்து ஜபிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள பரலோக நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நித்திய இழப்பாற்றி அவர்களுக்கு அளித்தருளும் சுவாமி, முடிவில்லாத பிரகாசம் அவர்கள் மேல் பிரகாசிக்க கடவது, நித்திய சமாதானம் நிலவுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக
புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 31 35 வரை. அக்காலத்தில் யூதாசு இறுதி ஒரு உணவின் பின்பு அறைய விட்டு வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்றார். கடவுள் அவரால் மகிமை பெற்றார், ஆனால் கடவுளும் தம்மில் அவரை மகிமைப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். அன்பு குழந்தைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், என்னை தேடுவீர்கள். நான் யூதர்களுக்கு சொன்னது போல உங்களுக்கும் இப்போது சொல்லுகின்றேன். நான் செல்லும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது. நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். நீங்கள் ஒருவர் மீதொருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, நீங்களும் ஒருவருக்கொருவர் மீது அன்பு கொண்டிருந்தால்தான் நீங்கள் என் சீடர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்கின்றார் இயேசு இன்றைய நற்செய்தியின் பிற்பகுதியிலே. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமல்ல, ஒரு சமூக ஒழுக்க நெறிகளை பண்பாடுகளை கொண்ட ஒரு போதனையைத்தான் இயேசு இங்கே சொல்லுகின்றார். இதில் பொதுவுடைமை தத்துவம் சிறிது பொதிந்திருந்தாலும் கூட சிந்தித்து மற்றவர்கள் வாழ இந்த நற்சிந்தனை நற்செய்திகள் நமக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அந்த காலத்திலே இயேசு குறிப்பிட்ட இந்த வார்த்தைகள் ஒரு சாராரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒரு சாராரால் அது நிராகரிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். ஆகவேதான் இயேசு அவரை எவ்விதம் விரோதித்து அவருக்கு சிலுவை சாவுக்கு ஒப்புக் கொடுக்க துணிந்தார்களோ, அதே நேரத்திலே அவர் கூற வந்த வார்த்தைகள், ஒருவரோடொருவர் அன்பாயிருங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழுங்கள் என்பதுதான். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அன்பினை பரப்புங்கள், முதலில் உங்கள் குடும்பத்தில் அன்பை நிலைநாட்டுங்கள் என்கின்றார் அன்னை தெரேசா. பிறரை அன்பு செய்ய ஆவியின் அருள் என்னை உந்தி தள்ளுகிறது என்கின்றார் புனித கிளாரட் சபை நிறுவனர். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு தாம் அன்பு செய்த அன்பு சீடர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கின்றார். உள்ளம் கலங்கியவராய் அவர்களோடு இறுதியாக பேசுகின்றார். கடைசியாக அவர்களுக்கு ஒரு கட்டளையினை கொடுக்கின்றார். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர். மோசே இஸ்ராயேல் மக்களுக்கு சீனாய் மலையில் 10 கட்டளையினை கொடுத்தது போல புதிய மோசே இயேசு நமக்கு அன்பு என்னும் கட்டளையை மட்டும் கொடுத்துள்ளார். எப்படியும் அன்பு செய்வது எளிது, ஆனால் இயேசுவை போல அன்பு செய்வது கடினம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே நாம் செய்த பாவத்துக்காக தன் உயிரை பலியாக கொடுத்து அந்த வாழ வேண்டிய வயதிலேயே தன்னை அழித்துக் கொண்டவர் தான் இயேசு. எப்படியும் அன்பு செய்வது எளிது, ஆனால் இயேசுவை போல அன்பு செய்வது கடினம். நாம் இயேசுவை போல அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை போல தன்னலம் மறந்து பிறநலம் நாட அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசுவை போல நமது பகைவர்களையும் மன்னித்து அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை போல சமூகத்தில் அன்பு செய்யப்படாதவர்களை, ஒதுக்கப்பட்டோரை, நோயாளிகளை, ஏழைகளை, சமுதாயத்தால் தூக்கி எறியப்பட்டவர்களை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை போல நிபந்தனை எதுவுமின்றி அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். நமது அன்பு வாழ்வினை கண்டு நாம் இயேசுவின் சீடர்கள் என எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். எம்மை படைத்து காக்கும் இறைவா, நாங்கள் எங்கள் குடும்ப உறவுகளை மட்டும் அன்பு செய்யாமல் சமூகத்தில் உள்ள அன்பு செய்யப்படாத உள்ளங்களையும் அன்பு செய்ய அருள் தாரும் என்று இன்றைய நாளிலே இந்த நற்செய்தியின் வழியாக நாம் இறைவனிடம் வேண்டுவோம். இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி, அதாவது எமது அதிபர் அவர்களுடன் எமது அன்பு செல்வங்கள் OBPSTT புதுரோடு விளையாட சிறுவர் திறமை தென்றல் போன்ற நிகழ்வுகளை தாங்கி வந்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டும் என்று
பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடப்படுகின்றேன். அன்பு தங்கையை தர்ஷினி சண்முகநாதன் அவர்களே, மீண்டுமாக அதிபர் நாராமோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டும் நாளைய தினம் தங்கையுடன் இணையும் வரை உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு சிறப்பு மாதத்தில் பொன்டிமாஷ் போபோத்தூஸ். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. உங்களுடைய சமயத்தினுடன் இணைந்திருந்தார் டேவிட் அவர்கள். தொடர்கிறார் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். வாருங்கள், உற்சாகமான வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கு. இனிய காலை உற்சாக. அதற்கு முன்பதாக எங்களுடைய வாணி அக்கா வணக்கம் சொல்கிறார், தெரிகிறதா? வணக்கம் 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 வாணி. வணக்கம் சொல்லு. வணக்கம் ஹரிராம் அம்மா. நடந்து செய்து கொண்டு போகின்றார். உற்சாகமா நடந்து கொண்டிருக்கிறீங்க வாணி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்பதானே வீட்டுல குத்து போடலாம். என்ன வீட்டுல ஆக்களுக்கு குத்துறதுக்கு சரி, தொடருங்கள் தொடருங்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறி இன்றைய நாளை எங்களுக்கு தந்த இறைவனையும் நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நாளை முள்ளிவாய்க்கால் வைகாசி 18 அது எங்கள் மனதிலே என்றும் அறியாத ஒரு கல்வெட்டு. அந்த நினைவுகளோடு அங்குள்ள மக்களையும் நாங்கள் எங்கள் நெஞ்சில் அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களையும் இந்த நாளிலே நாங்கள் எங்கள் மனதிலே நிலைநிறுத்தி அந்த வந்து போன ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்து இன்றைய நற்செய்திகளை அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தையின் நம் வாழ்வாக அன்பு என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது. ஒருவரை அன்பு செய்கின்றோம் என்பதை பலவிதமான பண்புகளால் வெளிப்படுத்தலாம். மொத்த பண்புகளின் ஒட்டுமொத்த தொகுப்பே அன்பு. இத்தகைய அன்பின் பலவிதமான பரிமாணங்களை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்றது. இன்று உலகம் புதிதாய் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றது. எங்கும் புதுமை, எதிலும் புதுமை, புதிய கவிதைகள், புதிய டிசைன்கள், புதிய சிந்தனைகள், புதிய பார்வைகள், புது நவீன ஓவியங்கள். மனிதனுடைய மனமும் புதியனவற்றையே தேடுகின்றது. சந்தையில் ஏதாவது புதுமையாக இருந்தால் அதை வாங்க துடிக்கின்றது. எந்த செயலை செய்தாலும் புது பார்வையில், புது கோணத்தில் செய்ய நினைக்கின்றது. இன்று மனிதன் புதுமை விரும்பியாக இருக்கின்றான். பொருட்களிலும் நவீனங்களிலும் நாகரிகத்திலும் புதுமையை தேடுகின்ற மனிதன் ஏன் வாழ்க்கை முறையில் மட்டும் இன்னும் பழமையிலேயே இருக்கின்றான்? இது ஒரு நிரந்தரமான கேள்வியாகவே மனதில் தொக்கி நிற்கின்றது. அடுத்தவர் மீது பொறாமை, பகிர்ந்து கொள்ளாமல் பதுக்கி வைக்கும் தன்மை, சாதிய பாகுபாடுகள், பிரிவினைகள், சண்டைகள், கயமைத்தனம், கள்ளத்தனம், சுயநலம், காமம், ஏமாற்றும் தன்மை, இப்படி மனித மாண்பையும் மனித நேயத்தையும் மறந்த இழிந்த நிலை. ஏன் இந்த நிலை? மனித வாழ்வின் அடிப்படை ஆணிவேராக இருக்கின்ற உறவும் அந்த உறவின் மேல் கட்டப்பட்ட பரஸ்பர நம்பிக்கையும் சிதைந்து சின்ன பின்னமாகி கிடக்கின்றன. குடும்பத்திலும் சமூகத்திலும் இன்று இந்த உறவுகள் சிதைந்து காணப்படுகின்றன. காரணம், ஒருவர் மீது ஒருவர் காட்டுகின்ற அன்பு வற்றி போய், பாசம் தொலைந்து போய், எல்லோரையும் பணத்தினாலும் பதவியினாலும் கணக்கு பார்த்து அவர்களிடம் பழகுகின்றோம். இவனிடம் பழகினால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம் என்று விலை பேச ஆரம்பித்து விட்டோம். இதற்கெல்லாம் ஒரே காரணம், ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் ஏற்பட்ட ஆன்மீக வறட்சி. ஆன்மீக தாகம் போய் ஆன்மீக வறட்சி கண்டுவிட்டது. நம் முன்னோர்கள் ஆன்மீக தாகத்தால் பொருட்களை வெறுத்து வீட்டை விட்டு தெருக்களில் இறங்கி மக்களை தேடி சென்றார்கள். தங்களுடைய வாழ்வை வீடு, பொருள், சுகபோகம் என்ற வலைக்குள் சிக்க வைத்துக் கொள்ளாமல் உறவுகளையும் உண்மைகளையும் தேடி சென்றார்கள். ஆனால் இன்றோ வீடு, பொருள், சுகபோகம், கணனி, காதல் என்று நம்முடைய வாழ்வையும் உலகத்தையும் சுருக்கிக் கொண்டதால் உண்மையை மறந்து பொய்மையில் வாழ்ந்து ஒருவித போலித்தனமான நிலையில் ஒரு நிறைவின்றி நிம்மதியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வறட்சி நிலையை களைவதற்கு என்ன வழி என்பதை இன்று நாங்கள் சிந்திப்போம்.
அன்பு சமூகம் என்பது இன்றைய வாசகங்களில் அழகாக எடுத்து தரப்பட்டிருக்கின்றது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர் அவர்களுக்கு மக்களாய் இருக்கின்றார் என்பது முதல் வாசகத்தில் ஒரு வார்த்தை. அன்பு செயல்களால் அனைத்தையும் புதியது ஆக்குவார். எனவேதான் இன்றைய நற்செய்தியில் பிள்ளைகளே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற புதிய கட்டளையை கொடுக்கின்றார் இயேசு. இந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதாக இருக்க வேண்டும். நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி இயேசு நம்மை ஊக்குவிக்கின்றார். எங்கு மானிட சமூகம் அன்பு சமூகமாக மாறுகின்றதோ அங்கு வேதனைகளுக்கு ஆறுதல் கிடைக்கும், பரஸ்பர நம்பிக்கை பிறக்கும், ஊக்குவித்தல் ஏற்படும், இறைவனிடம் ஒருவர் ஒருவருக்காக செபிக்கின்ற நிலை உருவாகும். இயேசு எல்லோருடைய கண்ணீர் அனைத்தையும் துடைப்பார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன. காரணம், இந்த புதிய எருசலேமில் நடுநாயகமாக அரியணையில் வீற்றிருப்பவர் நம்மிடையே உறைந்திருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்று நம் உள்ளம் என்னும் எருசலேமில் இறைவன் வீற்றிருக்கின்றாரோ அன்றுதான் மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம், அன்பு நிரம்பி இருக்கும். இதைத்தான் தாயுமானவர் பின்வரும் பாடலில் பாடுகின்றார். காக்கும் நின்னருள் காட்சியல்லால் ஒரு போக்கும் இல்லை, என் புத்தி கிளேசத்தை நீக்கி ஆளுகை நின்பரம் அன்பினர் ஆக்கமே முக்கண் ஆனந்த மூர்த்தியே. இங்கே மனித உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும், கோவில் கதவுகள் திறக்கப்பட வேண்டும், தெய்வம் நம் நடுவில் வர வேண்டும், நம் வாழ்வும் அன்பினால் ஒன்றிணைய வேண்டும். நாமும் நம்மிடம் இருக்கும் ஆணவத்தை, பழமைவாதங்களை, பகைமையை அழிப்போம், அன்பினால் இடைவோம், அன்பின் சமூகத்தை கட்டி எழுப்புவோம். அங்குதான் புதிய எருசலேம் உருவாகும். இந்த வைகாசி மாதத்தில் நாங்கள் தாயின் மாதத்தை நாங்கள் நினைவு கொண்டு தாய்க்காக நாங்கள் செலுத்து அந்த தாயின் நினைவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த தாயை நினைத்து இன்றைய நாளிலே, அன்பு தாயே, உன் பாதத்தில் வந்து நிற்கின்ற மக்களை கனிவோடு கண்ணோக்கி பாரும் அம்மா. அந்த ஈழவள நாட்டிலே அந்த மக்கள் படுகின்ற இன்னல்கள், துன்பங்கள், அவர்களுக்கு நீதி வேண்டி, அந்த நடந்த சம்பவங்களுக்கு நியாயம் வேண்டி அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டிலே கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கதவு எப்பவுமே மூடப்படாமல் நிறையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அந்த தாய்க்காக ஒரு பாடல். தாயன்பை தேடி வந்தேன் அம்மா அம்மா, உம்மை தயவோடு கண்ணோக்கும் அம்மா அம்மா. தாயன்பை தேடி வந்தேன் அம்மா அம்மா, எம்மை தயவாய் நீ கண்ணோக்கும் அம்மா அம்மா. மாமரி உன் துணை தேடி வந்தோரிலே யாரும் ஏமாறி போன கதை இங்கில்லையே. மாமரி உன் துணை தேடி வந்தோரிலே யாரும் ஏமாறி போன கதை இங்கில்லையே. தாயே தாயே அன்பின் ஆதாரமே, பாதை எல்லாம் அருள் ஒளி காட்டுமே, வாழ்நாள் எல்லாம் நல்ல வழிகாட்டுமே. தாயன்பை தேடி வந்தேன் அம்மா அம்மா, எம்மை தயவாய் நீ கண்ணோக்கும் அம்மா அம்மா. யார் யாரோ துணை என்று நான் நம்பினேன், நெஞ்சில் வேறேதோ எண்ணங்கள் நான் அஞ்சினேன். யார் யாரோ துணை என்று நான் நம்பினேன், நெஞ்சில் வேறேதோ துணை என்று நான் அஞ்சினேன். பிள்ளை மனம் அன்னைக்கா புரியாதென்று என் மாதா உன் பாதத்தில் இளைப்பாரினேன். தாயே தாயே
அன்பின் ஆதாரமே பாதை எல்லாம் அமரும் ஒளி காட்டுமே வாழ்நாள் எல்லாம் நல்ல வழி காட்டுமே தாயன்பை தேடி வந்தேன் அம்மா அம்மா எம்மை தயவாய் நீ கண்ணோக்கும் அம்மா அம்மா என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டலை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓய்வு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அன்னையின் பாதுகாப்பு எங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். நாங்கள் அந்த அன்னையின் மடியில் தலை சாய்த்து இருந்தால் எங்களுக்கு எந்த துன்பமும் நேராது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். தரிசினி சண்முகநாதன் அவர்களே பாம்பு உறவுகளை வெறுக்கும் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வியாக்கவை வரவேற்றுக் கொண்டு நன்றி வணக்கம். வணக்கம், இனிய காலை உற்சாக வணக்கம். பாமு உறவுகள் அனைவருக்கும் அதிபர் நடாமோன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் இது எங்கனிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் ஜந்தி மந்தி தியானதேசர். இன்றைய அந்த இலக்கம் 9008 பாஸ்கா காலத்தின் அந்தான் ஞாயிறு. கிறிஸ்தா நற்சிந்தனை. இன்றைய நற்செய்தியானது அன்பை பற்றி சொல்லப்படுகின்றது. ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளுடன் அன்பை பகிர்ந்து கொள்வதில் அன்னை மரியாள் எடுத்துக்காட்டாக இம்மாதத்தில் அறிய தருகின்றது. அன்பு பல வழிகளில் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு தேவையானதை செய்ய வேண்டிய நேரை செய்வதன் வழியாக அன்பை வெளிப்படுத்தலாம். ஒரு தந்தை தன் பிள்ளைகளை நேர்வழியில் நடத்தி அவர்கள் அதில் வழிகாட்டுவதன் மூலம் வாழ்விற்கு வழிகாட்டுவதன் வழியாக அன்பை வெளிப்படுத்தலாம். ஒரு நண்பன் தனது நண்பனின் வளர்ச்சிக்காக நன்மைக்காக தியாக செயல்கள் செய்வதன் மூலம் அன்பை காட்டலாம். தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை உலகுக்கு அனுப்பி மனித மீட்புக்காக அவரை சிலுவை சாவுக்கு கையளிப்பதன் வழியாக அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கடவுளாக இருந்தும் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் தன்மை கொண்டு சிலுவை சாவுக்கு தன்னை கையளிப்பதன் வழியாக அன்பை காட்டுகின்றார். நம்மை அன்பு செய்யும் இயேசுவை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால் அவரது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது இறை விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகின்றோம். இயேசுவை நாம் அன்பு செய்யும்போது தந்தையாம் கடவுள் தம்மை அன்பு செய்கின்றார். நம்மை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றது. இயேசுவின் கட்டளைகளை ஏற்று திருத்தூதர்கள் நற்செய்தியை பரப்புகின்றார்கள். துன்ப வீடுகளில் கடவுள் அவர்களை காத்து வழி நடத்துவார். நன்றி வணக்கம். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் சொல்லிட்டேன். சொல்லிட்டாரா? அழைப்புக்கு சிந்தனை சொல்லலாம். சிறப்பு சிறப்பு. நீங்க ஜெயானசர்கள் தேவிதன் அவர்களை கூப்பிட்டார்கள். தேவிதர்கள் ஒரு யாரை கூப்பிடுவீங்க? உங்களோட விருந்தினர்கள் போயிட்டோமோ போயிருந்தோம். சரி, ஞாயிற்றுக்கிழமையில வாரவில் ஒரு 15 நிமிஷம் அவையோட கலந்து ஆலோசனை செய்வோம். கலந்து ஆலோசிக்கோட்டுமோ 15 நிமிஷம் இல்ல முழுத வார்த்தை வாரவை சரியா முடிச்சிட்டீங்க. சரி சரி, சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி, மகிழ்ச்சி. அப்போ தர்ஜினி அவரிடம் மீண்டும் கொடுப்போமா? வணக்கம். உள்ளேன் சமய சிந்தனை நிறைவு காண்கிறது. இப்போ பொது சிந்தனையுடன் இனி அங்கே சிவாஜி சுரீதரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உற்சாகமான வணக்கம் இருக்கும் கூறி பொது சிந்தனையுடன் இணைய காத்திருக்கிறார். அனைவரும் இணைந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். நன்றி. அது நேரம் டேவிட் அண்ணா நினைவுபடுத்தியிருந்தார். இன்றைக்கு மே மாதம் 18ஆம் தேதி என்று. நினைவுகள் பகிரப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்வளிக்கப்பட வேண்டும். பொதுவாக என்னுடைய சிந்தனை செயல் யாவும் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்வளிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதையும் இந்த நாளில் சேர்த்துக் கொள்வோம்.
ஒருத்தர் சொல்லி நான் நினைக்கிறேன், இங்க இருக்கிற யாருமே அந்த நேரம் இலங்கையில் இருந்தீங்களா இந்திய நாளில்? இல்லை, அந்த இன்றைய நாளில் இல்லை. இல்லை, யாராவது இதில் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், மறைந்திருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள், நடந்து கொண்டிருப்பவர்கள், சிந்தனை சொன்னவர்கள், சொல்ல இருப்பவர்கள், சரி இல்லை என்று நினைக்கிறேன். தூர இருந்து காட்சிகளாக பார்த்திருந்தோம். ஆனால் 16 ஆண்டில் கடந்து விடுகிறது. 17வது ஆண்டில் ஒரு படம் பதிக்கிறது. ஆண்டுகள் உருண்டு ஓடுகின்றன. ஆனால் துன்பத்தை குடும்பங்களில் சுமப்பவர்கள் இன்றும் மூழ்கடிக்கப்படவில்லை. மீளவை அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கவில்லை. அதை பற்றி சிந்தி மற்றும்படி நினைவு நாளை நாங்கள் தமிழர்களுக்கு சொல்வதில் நான் நினைக்கிற எந்த பயனும் இல்லை. அதை தாண்டி செயல்களிலே எங்களை ஈடுபடுத்துவதுதான் சிறப்பு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இன்னொரு என் குரல் வழியாக சொல்லிக் கொண்டது, நாங்கள் நாட்களை நினைவுபடுத்துகிறோம், ஆனால் செயல்களில் காட்டுவோம். கூட்டங்களில் சந்திக்கிறோம், தமிழில் பேசுகிறோம், தெரிந்த தமிழர்களுக்கு மீண்டும் தமிழில் உரைக்கிறோம். அதுவும் இல்லாம விடுறதாண்டு கேள்வி கேட்டால் இல்லை, தவறுதான், யார் மறப்பது. ஆனால் செயல்கள் நம்மிடம் இல்லை. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள இந்த 16 ஆண்டுகளுக்குள்ள இலங்கைக்கு போவாதாக நானும் தேவிதண்ணா மட்டும்தான் நினைக்கிறேன். கனடா பாசையில கேட்கிட்டேன், am I right? மற்ற எல்லாருமே போய் வாரீங்க எல்லாரும். ஆனா எங்களுடைய செயல்களில் என்ன செய்து இல்லை இல்லையா? அதுதான் முக்கியம் என்பதைத்தான் என் பக்கத்தில் சிந்தனை நேரத்தில் விரிவாக சொல்லி, அதில் நாம் என்ன செய்கிறோம், இந்த காட்டில் என்ன செய்கிறது, அதனுடைய இப்படி நேற்றும் ஒரு சந்திப்பும் மூத்தோர்கள் அவையிலே முழு நேரமாக இணைந்திருந்தோம். காலையிலே 3 மணி நேரம் இந்த தொண்டு அமைப்புகள் செய்கின்ற சீரழிவுகள் பற்றி இன்னும் ஒரு தொண்டு அமைப்பின் கூட்டமைப்பு திரண்டால் மிடுக்கு என்ற அமைப்பின் சார்பிலே அதனுடைய அதிபரை ஒரு 3 மணி நேரம் மிக காத்திரமாக உரையாடி இருந்தோம். தவறுகளுக்கு துணை போகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பக்கமாக இருக்குது. அதுபோல எங்களுடைய சிந்தனை செயல்கள் அங்கு குவிக்கப்பட வேண்டும். நினைவு நாட்கள் தமிழில் சொல்வதில் அர்த்தம் வேண்டும். அதுக்காக சொன்னவர்கள் இப்படியே என்று சொல்ல, செயல் இல்லாமல் ஏன் அதை சிந்தனையில் கொண்டு வருகிறோம் என்கிறது என்னுடைய எப்போதும் எழுப்பப்படுகிற கேள்வி. அதனால் தான் இப்போ நாங்கள் நாளைய தினம் சினிமா பாட்டெல்லாம் போடி உற்சாகமாய் ஆடி பாடுவோமோ இந்த காட்டிலையும்? என்ற குரல் நின்றுட்டு நேற்று முந்த நாள் எல்லாம் சினிமா பாட்டு போட்டு கலாச்சாரத்தில் இருந்தது. நாங்கள் வருஷம் முழுக்க நாங்கள் கொண்ட அந்த தன்மையில அதுக்கு அர்த்தங்கள் 1000 பின்னணியில இருக்கும். அவ்வளவையும் இன்று வரைக்கும் நிறைவேற்றி கொண்டோம். சரிதானே? என்ன அவை மீண்டும் அதை சொல்லிட்டு நான் அங்கால கடப்போம். எங்களுக்கு செயல் வடிவம் வேண்டும். எந்த ஒரு விடயத்தையும் என் அப்பா இயலாமல் இருக்கிறார்கள், அவர் இறந்து போனார் என்றால் அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பம் தலைப்பதற்குத்தான் சூழ உள்ள சுற்றம் வந்து தங்கள் கரங்களை கொடுக்க வேண்டும். ஆனா நாம் அப்படி செய்வது காட்டுப்போக்காக 2 பிள்ளைகளுக்கு காசு அனுப்பி போட்டு அதையே பெருசாக நினைக்கிறோம். ஆனால் ஒரு சமூகமாக நாங்கள் யூடியூபர்ஸ் கையேந்திர சமூகத்தை தானே உருவாக்கி வச்சிருக்கிறோம். சரி, நன்றி. அவர்கள் நீங்கள் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறது, அது தொடர்பாக ஒரு சிறிய பகுதியை தந்து விட்டு இனி செய்து வழியே வந்து உங்கள் சிந்தனைகளை பாருங்க. அடிக்கடி சொல்லுகிற எனக்குள் நம்பிக்கை வருகிற ஒரு வார்த்தை, 50 வயசு வரைக்கும் உடம்பு சொல்றத மூளை கேட்கும். 50 தாண்டியதுக்கு பிறகு மூளை சொல்வதை உடம்பு கேட்கும். அதே உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதெல்லாம் வலிகள் எல்லாம் மறந்து போகும். நான் நீங்கள் உட்பட எல்லோரும் இதை யதார்த்தமாய் செய்ய வேண்டும், பேச்சுக்காக அல்ல. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். உற்சாகமா இருங்க, சிரிச்சபடி இருங்க. கடக்க போகிற ஒவ்வொரு வினாடிகளும் எங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள். ஒவ்வொருவருக்கும் மேல் கீழாக வலி, துன்பம், சந்தோஷம் மாறி மாறி ஏறி இறங்கும். ஆனால்
நாம் மட்டும் இதை மகிழ்ந்திருந்து இறைவனுக்கு இயற்கைக்கு நன்றி தெரிவிப்பதை மறந்து வாழக்கூடாது என்பதுதான். சரி. சரி, டபுள் உற்சாகம் இருக்கணும், எங்களுக்கும் உற்சாகம் தரும். சரி, தர்ஜினி அவர்கள் கொடி செடி நாக்களி பூக்கள் நத்தை ஒன்றையும் காண இல்லையா? சிந்தனை சொல்வது இந்த ஒரு பழக்கடையை நான் தாண்டும் போது ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ எல்லாம் இருக்கேன், பாக்கெட்ல வச்சிருக்கேன். தெரியுதா? ஒரு பெரிய டர்க்கி கடை. அவர் புதிய வல்லுநர் எழுந்து எல்லா காய்கறிகளையும் சுத்தம் பண்ணி எல்லாம் அடுக்கி குடுக்கி கண்டிப்பா விலை நடந்துருந்தா வியாபாரம் நல்லா நடக்கும். யாரோ ஒரு பக்கர் எனக்கு போன் எடுத்துட்டு போறேன். அது நேயர் சரி, சந்தோஷம். சிந்தனை சொல் உதடே, சிந்தனை சொல் உதடே, சொன்னான் செவிகள் கேட்டிடுமே. இன்றைக்கு மௌன விரதம் மே 18 படி அப்படியும் இருக்கலாம். மே 18 நாங்கள் பேச மாட்டோம். உங்களுக்காக அநியாயமாக பலியெடுக்கப்பட்ட எங்கள் ஆத்மாக்களுக்காக வாய் துறக்க மாட்டோம். இளையோர்கள் யாரு கஷ்டப்படுறாங்க? முள்ளிவாய்க்காலே நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மயில் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அது கொழும்புல இருந்து வந்த மயில் தான் இல்ல, படங்களா போட்டிருந்தாரு. மயில் டான்ஸ் ஆடுதா? மயில் வந்து விடுதலை புலிகள் காலத்தில் ஒரு எழுச்சி பாடல் வரும், வன்னி மயில் கூத்தாடுமா, அந்த பாட்டு தெரியுமா? கேட்டிருக்கிறேன். என்ன வரிகள்? வன்னி மயில் கூத்தாடுமா போராடுமான்னு தான் நினைக்கிறேன் என்ற மாதிரி யாரு சொல்றது? அது கூத்தாடுது, நாடுது, விரித்து ஆடுது, பார்த்து கொண்டிருக்கிறோம். புதல்விகள் வந்து உத்தேசனான புதல்விகள் இந்த பாட்டுக்கு அடிக்கடி பொன்மாவப்படுகிற நடனம் மாறி இருக்கு. நல்ல பாட்டு. இந்திய பாடகர் பாடல்களுக்கு நிறைய குரல் கொடுப்பார். இந்திய பின்னணி பாடகர் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள், அவருடைய பேரு. அப்ப இப்ப இன்றைக்கு வன்னியில் மயில் ஆடிக்கிறது. இணையதளத்துல செய்தி வந்துட்டு இல்ல, சும்மா அந்த முள்ளிவாய்க்கால் இதை பற்றி பார்த்தீங்களா? போட்டு இருந்தோம், கணக்க படங்கள் போட்டு இருக்கணும். அதான் இணையத்தில் தான். ஏன் இணையத்தில் தானே? இணையத்தில் தான். சரி சரி, நல்லது. நீங்க எல்லாம் போயிருக்கலாம் ஒரு ஃப்ளைட் வரைக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நாங்கள் இதுக்கு ஓடிட்டு வரலாம். சந்தோஷம். யார் அடுத்ததாக முதல்ல இலங்கை போறீங்க? அன்றைக்கு செல்விஜானவரிடம் வெள்ளிக்கிழமை கேட்ட போது அவர் இந்த நேரம் ஊர்ல இருப்பேன்னு சொன்னார், ஜூன் 21. அதுக்கு முதல் யாராவது போறீங்களா? நல்ல அடுத்த மாதம் முடியல. அடுத்த மாதம் செல்வி அவர்கள் போறாங்க இருக்கிறார்கள். அடுத்த மாதமா? அதுதான் சொல்லி இருந்தேன். அவர் மட்டும் சொல்லியிருந்தார், லண்டன் போனோம் அவ்வளவுக்கு வரையிலாத 500க்கு வரையிலாத என்று சொல்லிடல, வருவியலான்னு கேட்ட போது நான் இலங்கையில் நிற்கிறேன். நான் என்ன இலங்கையா பொன்மாலை பொழுதுதான் முடிவெடுங்க வாங்க. நீங்க எல்லாம் டிக்கெட் போட்டீங்களோ? பஸ்ஸோ அல்லது கோச்சோ அல்லது ட்ரெயினோ அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? முடிவெடுக்கையில பாப்பம் ஆயிடுச்சு. நான் எந்த பொன்மாலை பொழுதுக்கும் யாரையும் கூப்பிட மாட்டேன். ஆனா 500க்கு ஐரோப்பிய தமிழ் மாலை என்று பெயர் வச்சதே எங்களுடைய உறவுகளை முழுவதுமாக நினைத்து நாங்கள் அதில் ஒன்று கூட வேண்டும் என்று. அதுக்கு பிறகும் கூப்பிட மாட்டோம். இருக்க வேண்டாம் வாங்க வேண்டாம். என்னால் 500 கடந்து இருக்கிறோம்.
ஒரு உதாரணமாக்கு வைப்போம். ரஜினி அவர்கள் நேவிசித்தோட இன்னைக்கு வாங்கும் மேல இருந்தா சிந்தனர் இல்லை 8:15 வரைக்கும் ஆளை காணுமே. நேரில் இன்றைக்கு நான் எழும்பும் போதே பிந்தித்தான் எழும்பினேன். அது பிரச்சனை இல்லை. காரணம் எதுவாக இருந்தாலும் தண்டனை தானே. வாங்கு மேல எரியாது இப்ப எல்லாம் மேல உல்லாசம். வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு பிறகு புரியுங்க. எவ்வளவு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு என்ன. சரி, நான் இதுல ஒரு கேள்வி கேட்கிறேன். சிந்தனையோட திட்ட வாயில இருந்து வருது இல்ல. பொன்மாலை பொழுதுகள்ல கிட்டு முட்டை எவ்வளவு பொன்மாலை பொழுது நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டிருக்கீங்க? இந்த ஒரு தோராய கணக்கு கேட்கலாமா எல்லாரும்? நான் ஒன்றில்தான் கலந்து கொண்டிருக்கேன் நேரடியாக. மற்றபடி இணையத்திலேயாக பார்த்திருக்கேன். அது எந்த நாட்டில்? சுவிஸ் நாட்டில அபிராமி. சுவிஸ் நாட்டில் ஒரு உறவு எங்களுக்கு ஒரு உறவுகளும் இல்லையா அங்கே? அப்ப அது நீ பழைய கதை தான். போன வருஷம் ஒண்ணு நடக்கல தான் நடந்ததா? போன வருஷம் இல்ல, அதுக்கு முந்தின வருஷம் பழைய காலத்துல. அவர்கள் கூட ஆன்லைன்ல தான் செய்தவர் தமிழ் மொழினால். இந்த வருஷம் போன வருஷம் செய்யவே இல்லை. அப்ப அது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அது சரியில்லை. அப்ப அந்த சுவிஸ்ல ஒன்றுமே நடக்கவில்லை. சரி, ஒன்று நேவி வருகிறார். மற்றவர்கள் யானடேசன் ஒரு 5 அதுக்கு வந்திருப்பேன் கூட என்ன. ஆமா, 7 8 இந்த 5 என்ன குறைக்கிறீங்க? ஒரு 10க்குள்ள இருக்கிறேன். ஆமா, இங்க அதிகமாக லண்டன்ல 100வது நாள் 3வது ஆண்டுக்கு வந்தேன் நான். மற்றது இங்க ஐலன்கேஷன்ல, மற்றது இங்க நடந்தது எல்சன்கேஷன்ல நடந்ததுக்கும் வந்தேன் நான். 10க்கு வந்திருப்பேன். 10. சரி, பார்ப்போம். மற்றவர்கள் நானும் நினைக்கிறேன் சுவிஸ்ல நடந்ததுக்கும் வந்திருக்கிறேன். ஜெர்மன்ல நடந்த ஒன்று திறந்த வெளி பெண்மாலை பொழுதாக நடந்தது. பின்பு லண்டன்ல நடந்த ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். நானும் சுவிட்சர்லாந்து நடந்த ஒன்றுக்கு வந்தேன். வந்தீங்களா? தோராயமே ஒரு 5 6 இருக்கும் நினைக்கிறேன். என்ன பாடி கூட இருக்குமா? என்ன கேட்கிறது? 525வது பொன்மாலை பொழுது 31ஆம் தேதி இந்த வாரம். 525ல 5 தான் இணைஞ்சிருக்கா? திவிண்டினாவே ஒரு 10க்கு இணைஞ்சிருப்பாங்களே சின்ன வயசுல. நம்ம பையனா வந்துச்சுனோம். சுவிஸ்லயே 10 கிட்ட நடந்தது. தர்ஜினி ஓஃப்ரிங்கல்ல நடந்தது, மல்ஸ்பில் நடந்தது. ஹலோ, 10வது ஆண்டு பொன்மாலை பொழுது நிறைவு நாள்ல 10 நிகழ்ச்சி சுவிஸ்ல மட்டும் செய்தனான் தான் இப்ப சொல்லுவேன். ஏனென்றா எனக்கு பெருசா கொஞ்சம் புத்தி முறிஞ்சதுதான் முக்கிய அவசியம். அதுல 2 இடத்துல அந்த நிகழ்ச்சியோட விடுதலை புலிகளுடைய சுவிஸ் அமைப்பு அவர்களை வெறுட்டினது, எச்சரிப்பை விடுத்ததோட அவையில் விட்டுட்டான். இந்த பிள்ளைகள் எழுதுறதை நிப்பாட்டினதில் அந்த 10வது ஆண்டின் பொன்மாலை பொழுதில், அதாவது 2008ஆம் ஆண்டு 10 நிகழ்ச்சி இல்ல மணிக்கோணம் அந்த ஒரு மாசத்துல ஜூன் மாசம் 10 நிகழ்ச்சி செய்யறாங்க. அதுல வந்து சூரிக்ல பெர்ன்ல செய்த அந்த குடும்பத்தை தான் விரட்டினாங்க. ஒரு சலூனுக்கு முன்னால வீடு, 2 பையங்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். அவர் சொல்லிக்கிறோம் பிரச்சனை தரீனம், இனி நாங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவர்கள் அதை பொருட்படுத்தாங்க. செம்மாக்கிரத்தன்ல அந்த வருஷம் அந்த முதல் 6 மாதத்துல 2 செய்து, இப்ப 4 சுவிஸ்ல செய்திருக்கு. நீங்க இப்ப எண்ணிக்கையெல்லாம் மறந்து போனீங்க. அதுதான் அந்த ஆர்வம் இல்லை. 500 வந்ததுக்கு வாழ்த்து சொல்லவும் இல்லை. தண்ணி வருது, ஒரே ஒரு ஆள் தான் டிக்கெட் போட்டுருக்கீங்க, மற்றொருத்தரும் வாழ்த்து. ஏனென்றா இப்ப மே 18 வலி சுமந்த மாதம்ன்றீங்க, 27 வருஷம் எவ்வளவு வரிகளை சுமந்து எவ்வளவு காசு இல்லாம இழந்திருக்கிறோம். பெற்றது போக மீதி எல்லாம் இழந்திருக்கிறோம். என்ன உங்களுக்கு அந்த அக்கறையே வேலை. அதனாலதான் நான் சொல்றேன், நினைவு நாட்களை தமிழ்ல சொல்றதை விட வேறு மொழிகள்ல சொல்லலாம். இல்லை என்ன நாங்க செயல்ல அதுக்காக வாழ்க்கையில கொண்டு பரவாயில்ல. நன்றி தெரிவிக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்களோட காசுல மிச்சம் பிடிச்சு அடுத்த வீட்டை கட்டுங்கோ அல்லது வாங்குங்கோ, எல்லாம் தயாராகி விட்டது. அது பச்சை
பலர் பேனர் பார்த்தீங்களா யாராவது? பார்த்திருந்தேன் அந்த திறந்த வெளி அரங்கில இருந்த. அதுதான் உண்மையான மைதானம் அதுதான். மேட அது ஏஐ பொறிமுறையில செய்து நாங்கள் அதே கிட்டமிட்டு அதே மாதிரி வேற கிட்டமிட்டு நீள அகலம் 8 தர 6 மீட்டர். அழகா இருந்தது. ஒரு 50 பேர் நின்று ஆடக்கூடிய ஒரே நேரத்தில் ஆடக்கூடிய அளவுக்கு பெரிய முறை அதை கொண்டு வந்து போன நவம்பர்ல புக் பண்ண நாள்ல இருந்து வெளியிட வேண்டாம் என்று சொல்லி 1.5 மாசத்துக்கு முன்ன அனுமதி தான் பெரும் சிக்கல். இப்பவும் போராடுறேன். என்னோட சேர்ந்த உறவுகளே சொன்னார்கள் இது கஷ்டம். அப்படியா? அப்ப முந்திய சோமாவே செய்துனாங்க. இப்ப சுவிசில செய்யணும்னா திருப்பி ஒரு தூண்டல் போட்டு யாரையாவது அரட்டி அப்படி இப்படி உருட்டினா ஒன்று நடக்கும். ஆனா எனக்கு இப்ப அதுல இன்ட்ரெஸ்ட். ஏன் சொல்லுங்க, என்ன வித்தியாசம் இல்லையா? சரி, நான் ஒரு தடவை திட்டு இல்லை, எல்லாரும் நாங்க சுயநலவாதிகள் என்பது சொல்லுவாங்க இல்லையோ? ஓமோ, அதை நான் மீண்டும் அதை கேட்கறதுன்னா இனியும் கேட்க மாட்டேன். ஆனா 500க்கு கேட்பேன், கடைசி வரைக்கும் முதல் நாளும் கேட்பேன். இதை ஒரு ஐரோப்பிய ஒன்று கூடலாக மாற்றுவோம். இல்லை என்றால் இப்ப லண்டன்ல நடக்கும் அன்னைக்கு சட்டல்ல ஒரு பொன்மாலை பொழுது சரி, சட்டல் இருக்கக்கூடிய இளையவர்கள் பெரியவர்கள் கூட அவர்களுக்கு உயிர்ப்புக்களின் 100வது கொண்டாட்டம் செய்த போது அந்த ஊர்ல இருக்கிறார்கள். ஆனா பிரச்சனை இல்லை, ஏனென்றா அதான் மே 18 திருப்பி சொல்லிக்கல எனக்கு என்னுடைய சிந்தனை முழுக்க ஊதுதான். சரி, அப்ப அத மாதிரி நான் பொறுத்தரையும் எதிர்பார்க்கல. இப்ப ஈஸ்டாம்ல 3வது இந்த வருஷம் நடக்க இதுல நேர் என்று சொல்றதுக்கு அங்க ஒருவருமே இல்லை. ஒரு தொகுப்பாளர் இல்ல, ஒரு நேர் இல்ல, ஒரு இளையவர் இல்ல. ஆனா அதுல கலந்து கொண்டவர்களில் முக்காவாசி பேர் அவை இந்த குடும்பத்துல கஸ்டோடியோவின் பங்களிப்பு நடாமோகனோடு இருந்திருக்கிறது. ஆனா என்ன செய்யறது, அவர்களோடு பெருசா வேலை செய்யலாம், அப்பப்ப சந்திச்சு நிகழ்வுகளை பங்கேற்று அவர்களுக்கு மேடை கொடுத்திருக்கிறோமே தவிர மிகுதி எல்லாமே செய்து கொண்டது நேர்களோட. இவ்வளவு நேரம், எவ்வளவு தொகுப்பாளர்களுக்கு, எவ்வளவு ஆக்கங்கள் செய்யற பிள்ளைகளுக்கு எத்தனை நாட்கள், வருஷங்கள் என்று நினைந்திருக்கிறோம். இன்று மே 18 நினைத்து பார்த்தால் சந்தோஷமா இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாளை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். ஆனால் நாங்கள் நன்றி மறந்து விடுவோம். சும்மா காய்ச்சினாங்க வரும் பம்பலாக எடுத்து நேசிப்பவர்கள் வாய்ப்பு. நான் இப்போதான் பெற்றோரை தெய்வம் எழுதுகிறேன். நீங்க 8 மணிக்கு இன்டர்வியூ போனா இல்லையா? சரி, நன்றி. இப்போ தர்ஜினி, நீங்களாவது ஒரு சிந்தனை ஒன்று சொல்லுங்க. ரஜினி ஒரு பேரை கூப்பிட்டீங்களா, அவர் வணக்கம் கூட சொல்லாம இருக்கிறார். ஒருவேளை விளக்கேற்றி கொண்டிருக்காரு. உங்களுக்கு நாட்களே ஒன்றும் பட இல்லையா? கண்ட கொடி நிறையவே பட்டது. ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அந்த சுர்ரண்டு முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது நல்லதில்லை என்றும், சிரித்தால் அவ்வளவு அழகா இருக்கும். அத்தனை அழகுபடுத்துறதுக்காக முகத்தை நாங்கள் பாதுகாப்போம். அந்த சிரிச்சு மண்டா நாடி நரம்பு தசைநார்கள் எல்லாம் நல்லது என்று தெரிந்தும் நாங்கள் கொண்டே போவோம். ஆனால் சிரிக்க கூட முயற்சி செய்ய மாட்டோம். ஆனால் சில இடங்கள்ல அந்த போட்டோ எடுக்க வரைக்கும் சிரிச்ச மாதிரி உடனே அப்படி பற்கள் தெரிகிற மாதிரி அப்படியே போஸ் கொடுப்போம். பிறகு திருப்ப தும்மன்னு வந்துடும், முர்றன்னு வந்துடும். அது எனக்கு கேட்கணும் போல இருக்கிறது. அது ஏன் அப்படி செய்கிறோம், நாங்கள் ஏன் சிரித்த மாதிரி அதே நேரம் அந்த சிரிக்கிற முகமா இருக்கிறவரை கண்டா அந்த உருவன் ஒன்று பின்னமில்லோ அவைக்கு என்ன நீ அடிக்கடி சிரிக்கிறேன்னு கேட்டுட்டும் போயினா சிரிச்சு கொண்டே இருக்க, அப்ப நான் அழுது கொண்டு நிற்கிறதே என்ற மாதிரி எனக்கு கேள்வி வரும். அப்படி நடந்திருக்கு, பார்த்தும் இருக்கிறேன், கேள்வியும் பட்டிருக்கேன். இந்த நேரம் அப்ப சிரிக்காம அப்படி முகத்துல சிரிக்க வேணும் தானே, ஆனா அவன் உருன்னு இருக்கிறதுக்காக நாங்களும் உருண்டே இருக்கணும் இல்லத்தானே? அது மாதிரி எனக்கு கேள்வி இருந்தது, ஏன் நாங்க அப்படி இருக்கிறோம்ன்றது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நன்றி. என்ன சொல்ல வாரீங்க? ஏன் உருண்டு இருக்கிறோம், ஏன் சில பேர் சிரிச்சபடியே இருக்கிறோம்?
சிலருக்கு எந்த நேரமும் சிரிச்சு கொண்டே இருக்கணும் போல இருக்கும், சிலருக்கு சிரிக்கிறதுக்கு விருப்பமே அது அவர்களின் சுபாவம் தான். சிரித்தால் அழகா இருப்பினம் தானே சிவாஜினேக்கா சொல்லுங்க. சிரிச்சா எவ்வளவு அது சந்தோஷமா ரவி, இருக்கும். இப்ப ஒரு ஆளுக்கு கதையே சிரிப்பாகத்தான் சேரும். அது அவருடைய சுபாவம். இவர் கதைக்கும் போதும் அவர் சாதாரணமாகத்தான் கதை சொல்லுவார். ஒரு அப்ப அவருடைய சுபாவம் அது. இவருடைய பேச்சிலேயே இனிமையா இருக்கு. சிலருடைய பேச்சே இனிமையா ஒரு இழுத்து ராகத்தோட வரும். சிலர் கவிதமா பட்ட பேசிட்டு போயிடுவாரு, பொடிஞ்சு தள்ளிட்டு போயிடுவாரு. அப்படிதான். நீங்க சரியா நினைக்கிறீங்களா? சிரிக்கிறது பிள்ளைய நினைக்கிறீங்களா? இல்ல சிரிக்கத்தான் எந்த நேரமும் சிரிக்கத்தான். எந்த நேரம் உண்மை இருந்தால் கவலை வரும்போது கவலை வரும்போது அது முகத்தை கவலையா வச்சுட்டு நான் உருண்டிருக்கு. இப்ப கவலை வரும்போது எங்களுக்கு ஒரு அந்த கவலை எங்களோட பரிமாறிக்கொண்டு வருகிறவர்களையும் நாங்க உருண்டு பார்க்க மாட்டோம். அவர்களோட பேசிதான் இருக்க வேணும். அதே நேரம் நாங்க சில வேளை கவலையா இருக்கிறோம்னு சொன்னா தூரத்துல சிரிக்கிற சத்தம் கேட்குது, இன்னும் இந்த நேரம் சிரிச்சு கொண்டு இருக்குது. அப்படியான கோபம் தண்டை பால் அது புரியல, சரியான பிள்ளையா அவர்களுடைய உணர்வுகள் தானே அது. அவர்கள் உணர்வுகள் எங்கட துக்கங்கள் எங்களோட தானே. அப்ப பக்கத்துல இப்ப எங்கட பிள்ளைலாம் எங்கட சின்ன காலத்துல எல்லாம் எங்கட வீட்டுல ஒரு இறப்பு நடந்ததுன்னு சொன்னா அங்கால இருக்கும் சொந்தங்கள்லாம் கூடிப்பாரு. நாங்க எங்கட சின்ன பிள்ளைலாம் சேர்ந்து இங்கால பக்கத்தால கூடி கும்மால வந்து சிரிச்சு கொண்டுதான் இருப்போம். அப்ப அறிவு சொல்லி அஞ்சு சத்தம் இல்லாம இருக்கடி பக்கத்துல இது இருக்குது எங்களை மற்றவர்கள் வந்தவர்கள் எங்களை சொல்லுவாரு, சத்தம் இல்லாம இருக்கடி சிரிக்காம அப்படின்னு சொல்ல எங்களுக்கு அடக்க முடியாது. நாங்க சிரிச்சு கொண்டே இருப்பாரு. அது எங்களுடைய சுவாபம். அது வந்து சிரிச்சு கூடினா அந்த இடத்துல ஒரே சிரிப்பும் கும்பாலமா தான் இருக்கும் எங்களுக்கு. ஆனா சில வேளை நீ சொல்லி உருவன் இருக்கிறவ நிறைய உள் மனசுக்கு யோசனை செய்யணும் அந்த மாதிரி நினைக்கிறேன். வேற யோசனையில இருக்கிறோம், அதனால சிரிக்க மறந்துட்டேன். அப்படி சொல்ல முடியாது தானே. இப்ப யோசனை இருந்துகிட்டு எப்படி ஒரு சமூகத்துக்கு ஒரு பொது இடத்துல வந்திருக்க முடியும்? அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க எங்களை மாட்டிக்கொள்ளவேன். அந்த இடத்துல நாங்க இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம்னா எங்களை சுற்றி இருக்கிறாங்கலாம் சந்தோஷமா இருக்க வேணும். எங்களை பார்த்துட்டு அவர்களும் சுகமா இருந்தா அது அப்படி இல்லை. எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் சந்தோஷமா இருக்கணும். இப்ப நானெல்லாம் இடத்துக்கு போனா என்னோட வந்து பக்கத்துல எல்லாருமே கூடி இருப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பிடிக்கும் எல்லாருக்கும். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சிரிச்சு கழிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப அவர்கள் எங்களை துக்கமான நேரங்கள் வந்தாலும் அவர்கள் எங்களை ஆண்மைப்படுத்தி எங்களுக்கு ஒரு சந்தோஷமான கதைகளை சொல்லித்தான் இருப்பார்கள் ஒழிய எங்களோட அழுகையோட எங்களை சேர்ந்து அழுது கண்டு அது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு அந்த அழுக பிறகு ஒரு நடைமுறையான பேச்சுவார்த்தைகளுக்குள்ள நாங்க வந்துடுவோம். அப்படித்தான். எங்கள் வேலை செய்யறதுல சொல்லி 10 மணிக்கு வேலை தொடங்கி 8:15 முடிகிற நேரமும் இருக்குது, மாறினா. அப்போ நான் போன உடனே சொல்லிடுவேன், அவங்க போனோம் இல்லை மட்டன் போட்டெல்லாம் நடக்கும், இந்த வேலை செய்யணும். வந்து சில வேலை நான் உள்ளுக போய்க்கு இதை செய்யணும் தயா, இதை செய்யணும் நான் எல்லாத்தையும் முடிவாக கேட்டு கொண்டு போயிட்டு உங்களை எல்லாருக்கும் தெரியும் தானே தயாரிக்கு 10லேருந்து 8 வேலை. ஆனால் 7:59 நான் வீட்டை போகணும் என்று சொன்னோன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஐயோ தயா வந்துட்டு இது ஒவ்வொரு நாள் தொடர்ந்து சொல்லுவேன். அவங்க எல்லாரும் சிரிக்கும் போது நான் அப்படி சொல்றது அவங்களுக்கு சிரிப்பை கொண்டு வரும். ஆனா மாறித்தான் அது வேலை செய்வோம். அது எனக்கு பிடிக்கும். எனக்கு என்ன இல்லைன்னா உம்மண்ணு கொண்டே இருப்பினா 10லேருந்து 8 வேலை பண்ணாலே அது நிறைய நேரமா இருக்குமோ என்ற மாதிரி. அதுக்கு முதலே ஒரு சிலர் இப்போ அதை தெரிஞ்சிட்டு சொல்லிவிடும், தயா வந்துட்டு இன்றைக்கு 7:59 தயா வீட்டை போகணும், எல்லாரும் ஞாபகம் வச்சிருவோம் என்று சொல்லி இப்ப அவர்கள் சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு நினைவு வந்தது. நன்றி. நாங்க இன்னைக்கு ஜியாக்காவை சிரிக்க வைப்போம். ஒரு சவால் வர்றேன். இது நீங்க என்னட்ட கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நீங்க அண்மையில் எடுத்த ஒரு 2-3 புகைப்படத்தை குரூப்பாக எடுத்த படத்துல நீங்க சிரிச்சு கொண்டு இருக்கிறத நிரூபிச்சு காட்டுங்க. இப்ப காட்டி எனக்கு நீங்க சொன்னீங்க சும்மா நேரத்தில் ஒரு 2 இருப்பினம் படத்துக்கு மட்டும் இது ஈஎன் நிற்பினம் என்று. ஆனால் படத்திலேயே ஈ என்பது இல்லை, அங்கேயும் ஒரு 2 தான் நிற்பார்கள். அதை நான் இப்ப நிரூபிக்கிறேன். நீங்க அண்மையில் எடுத்த ஒரு குரூப் 2-3 போட்டோவை இப்ப இதுல காட்டுங்க. அதான் மற்றவர்களை கையால மறைச்சிட்டு உங்களோட முகத்தை மட்டும் காட்டுங்க. என்னுடைய சவாலில் நான் வெல்லுவேன்னு நினைக்கிறேன். உங்களில் பலர் குரூப் ஃபோட்டோவுக்கு கூப்பிட்டு ஆக்களுக்கு முன்னால் ஆக்கள் சபையோரெல்லாம் இருக்கிறவண்டு வச்சு அதில் போய் நின்று ஒரு 2 தான் நிற்பியல்.
இப்போ தயவு சொல்லலாம் இல்லை நான் டேவிட் அண்ணா மட்டும் எப்படி நிற்பாருன்றே தெரியாது எங்களுக்கு. என்ன நாங்கள் டேவிட் அண்ணாவை கண்டதே இல்லை. இப்போ நிரலையில் இணைந்திருப்ப நேவிஸ் பிலிப் அவர்கள் வீட்டை போயிட்டு நேவிஸ் பிலிப் ஓன் பண்ணி விட்டார் வீடியோவை. அன்றைக்கு காட்டியிருந்தார் தன்னுடைய திருமுகத்தை ஒரு மாலை நேரம். அந்த நேரம் அவர்களை தேடுபவர்கள் கண்டுபிடிக்கல போல இருக்குது. அப்படி இப்படி அதெல்லாம் சும்மா அவர் எங்களுக்கு விடுகிற ஒரு கதை தான் அது. அதில் ஒன்றும் சீரியஸாக நாங்கள் எடுக்கக்கூடாது, கடந்து போயிட வேணும். நான் இதில் சிரிச்சு கொண்டா இருப்பேன். தனியே இல்லை, குரூப் ஃபோட்டோ. குரூப் ஃபோட்டோ நிற்கிறேன் முண்டு வச்சுக்கணும். குரூப் ஃபோட்டோ தான் பெருசாக்கினீங்களா? ஆமாம். இது செல்ஃபி எடுக்கிறீங்களோ? இல்லை. யார் எடுத்தது மேடம்? வேறு யாரும் எடுத்தாங்க அங்கே. அப்படியே சரி, இன்னும் ஒரு படம் காட்டுங்க, அடுத்ததை பார்ப்போம். வீட்டில் எடுத்த படம் இன்னும் ஒன்று காட்டுங்க. ரஜினி அவர்கள் ஒரு சிரிப்பு இருக்கும் படத்தில். ஆனால் எல்லா படத்திலும் ஒரே மாதிரி தான் இருப்பார். ஒரே மாதிரி தான் போஸ் கொடுப்பார். இதிலே நானும் இதில் சிரிச்சுதான் எங்கள் பாப்பா உயர்த்துங்க. யார் பின்னால? ஃபாதர் இருப்பார். நான் படிப்பிச்ச ஃபாதர். நீங்கள் படிப்பிச்சவர் ஃபாதராக வந்துட்டாரா? ஒரு படிப்பிச்சு உதவி செய்தான். உதவி செய்தீங்களா? சரி சரி, ஓகே ஓகே. பலர் இல்லை, அது நீங்கள் அப்புறம் வீட்டை போனதுக்கு பிறகு அல்லது வீட்டை பிறகு ஆல்பங்கள் எடுத்து தட்டி பாருங்க. எத்தனை படங்களோட அநேகமாக கணவனுக்கு பக்கத்தில் இருந்து எடுக்கிற படம் இருக்குல்லோ, எங்களுடைய பாமுக லண்டன் தான் லண்டன் டைம் உறவுகள் சிரிக்க மாட்டார். அதுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்து? அது உண்மையா பொய்யா? உண்மையான நேற்று நிரூபிங்க. வீட்டை போனதுக்கு பிறகு நிரூபிங்க. இல்ல, உண்மையில சிரிக்கிறது என்றதும் புன்னகைக்கிறது என்றதும் வேறு என்ன வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப கொள்ளையில போய் எடுத்த படம் எல்லாத்துலயே நான் தான் சிரிப்பரசியா இருக்கிறேன். அது நீங்க நிரூபிக்கணும் எங்களுக்கு. இப்ப நான் உருண்டோ நிக்கிறேன், நான் சும்மா படம் எடுக்காத நேரத்திலையும். வாணி எனக்கு அடிக்க வரைக்குள்ளையும் சிரிச்சு கொண்டு தான் சொல்லுவேன். நான் திருப்பி அடிச்சு போடுவேன், சிரிச்ச வாட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா அது அடிக்கிறதுன்றது வேறு வார்த்தை, அது வேறு அர்த்தம். அதே போல தான் சொன்னேன், சண்டை பிடிக்கலே சிரிச்சு கொண்டு சண்டை பிடிங்கோ, சுட மாட்டினவங்களேண்டு. நீங்கள் சிரித்த படங்களை தேர்ந்தெடுத்து காட்டுறீங்க. இது எப்படி இருக்குது? காட்டுங்க, வடி வந்து கிட்ட காட்டாங்க. இல்லை தெரிஞ்சாக்கள் நிற்கணும். இல்லை இல்லை, ஆடுது. யாருடைய படம் இது? கலைவாணி மோகன் பேர் வருது. சரி, வாணி ஒரு பாதி இப்போ 30 போகுது வருஷங்கள், பாதி வாழ்க்கை காலம் வரைக்கும் அவர் சொல்லுவார் இல்லை, அவர் வேறு அர்த்தங்கள் எல்லாம் சொல்லுவார். ஆன்டி சொல்கிறவாம் அப்படி சிரிக்காத, இப்படி படங்களை சிரிக்கக்கூடாதுன்னு. நான் பிறகு நிரூபித்தேன், நான் அப்படி அல்ல, இயல்பில் இருங்கோ. படத்துக்காக மட்டும் இல்லாமல் இயல்பாங்க சிரிச்சிங்கன்னா அவள் கவுண்டு போயிடும். புன்னகைக்கிறது முக்கியம் இல்லையா? ஃபோட்டோவுக்கு சிரித்தா ஃபோட்டோவில் பதிவாகுமோ சிரிப்பு? இல்லை என்ன? சரி, அதே ரஜினி அவர்கள் சொன்னது சரிதான். அதனால் தேவையற்ற நேரங்கள் நாளாக சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஃபோட்டோவிலும் சிரிக்கலாம் தானே? ஃபோட்டோ இல்லாட்டிலும் சிரிப்பார்கள், புன்னகைப்பார்கள். ஆனால் எல்லாம் சிரித்து கரைச்சி போட்டு படத்துக்கு வாங்குவோன்னு சொல்லி மேடை ஏற்றினா, மேடையில் ஏன்னா ஆக்கள் இருக்கிற முன்னால் என்று அந்த படங்கள்லாம் எனக்கு காட்டணும். அங்கே பலருடைய முகத்தை பாருங்கள், நீங்களே உங்களுக்கு சிரிப்பு வரும். புன்னகைக்க மறந்த முகங்களை பார்க்குற போது உங்களுக்கும் சிரிப்பு வரும். ரஜினியர்கள் வீட்டை வந்தாச்சோ? சரி, நன்றி நன்றி. நவலதி அவர்கள் தன்னை காட்டுறதும் விடுறதுமாக இருக்கிறார். அது யார் மேல் இருக்கிறது, யார் கீழே இருக்கிறது? ஏன் ஒழித்து இருக்கிறீங்கள்? ஞாயிறு இன்னும் விடியவில்லையோ?
சரி, அப்படி இருங்க, பிரச்சனை இல்லை. படத்தையாவது அடிக்கடி மாற்றுறீங்க. தமிழர்கள் இன்றைக்கு மாற்றியிருந்தார். தமிழர்கள் நடக்க போய்க்குள்ள பண்ணிடுவார். நான் நினைக்கிறேன் நடக்கிறேன் இல்லை, எல்லாரும் ஈஸ்வரி அவர்களும் தமிழர்களும் சும்மா குந்தில் இருந்து போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து வீட்டை வந்துட்டேன்னு சொல்கிற வேலை நினைக்கிறேன். தூண்டி விட்டு பார்ப்போம். இந்த படம் உங்களுக்கு இது தெரியுது யார் பக்கத்தில்? இது என்னுடைய கணவருடைய தம்பியின் மனைவி. எனது கணவரின் தம்பியின் மனைவியும் நானும் இருக்கின்றோம். சரி, ஆனால் முன்னுக்கு ஆக்கள் உள்ள இடங்கள்ல ஏறி நின்று குரூப்பாக எடுக்கிற இடம் தான். இது ஆக்கள் உள்ள இடத்துலதான் முன்னுக்கு இருக்கிறாங்க. நாங்க 2 பேரும் இருக்கும்போது என்னது வீட்டு அண்ணலுக்கு வெளியில நிற்கிறீங்க. நான் ஆக்கள் என்று சொல்றது இப்போ ஒரு வைபவத்துக்கு போறீங்க, ஒரு உங்களோட வைபவம் அல்லது வேறு ஏற்ற வைபவத்துக்கு போறீங்க, அங்கே கூப்பிடுன்னு தானே குரூப்பாக வாங்க படம் எடுக்கண்டு. சரியா, அந்த இடத்துல நீங்க சிரிச்சு கொண்டுன்றதை காட்டுங்க. அதுவும் கணவனுக்கு பக்கத்துல 2. நேற்றைய மூத்தோர்கள் அரங்கத்துல பாதி பேர் மேடையில் நிகழ்ச்சிகள் செய்தார்கள், பாதி பேர் மண்டபத்தில் இருந்தார்கள். அந்த மண்டபத்தில் இருந்தவர்களுக்கும் மேடையில் இருப்பவரும் கொஞ்சம் இந்த ஒரு அலசல் மூளை வேலை செய்துச்சுது. மண்டபத்தில் இருந்தவர்கள் கணவனோடு வந்திருந்தார்கள், மேடையில் இருந்தவர்கள் கணவனோடு முந்தி இருந்தவர்கள். புரிந்ததா? முந்தி இருந்தவர்கள் இப்ப இறந்து விட்டார்களோ பிரிந்து விட்டார்களோ அல்லது அந்த நிகழ்ச்சிக்கு வரையில்லையோ என்னவோ, அவர்கள் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், நாடகம் நடிக்கிறார்கள், கும்மி கொட்டுகிறார்கள், எவ்வளோ விஷயங்கள்லாம் செய்தார்கள். பின்னாடி திரும்ப இதேன்னு பங்கு பெற்றில்லைன்னு பார்த்தா பக்கங்கள்ல இருக்கிறோம் ஒரு சன்மார். அது ஒரு மரியாதை கொடுக்கிறது. ஆமாம், அந்த என்ன மரக்கறின்ற பேரில் இந்த மரியாதை கூப்பிடலாம். கத்தரிக்காய் மரியாதை, புடலங்காய் மரியாதை. சரி, ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இது ஒரு 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 தூண்டல் அல்லது எங்களுடைய உருட்டல் சிந்தனைக்குள்ளே கொண்டு வரலாம். கணவனோடு வாழுகிற முதல் 3 வருஷத்திலேயே சிரிப்பை மறந்துட்டு பிறகு அப்படியே வாழ்ந்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவன் இல்லாத தங்களுடைய வாழ்க்கை காலங்களில் மிக அதிகமாக மேடைகளில் தோன்றுபவர்களும் ஊர் சுற்றி திரிபவர்களும் சந்தோஷமாக ஆடிப்பாடி திரிபவர்களும் காலுக்கு மேலே கால் போட்டிருப்பவர்களும் கதிரையில் இப்படி இருக்கிறவர்களும் ஏன் அது அப்போ அப்படின்னா அடக்குமுறையில் இருந்திருக்கிறார் இல்லை இருந்திருக்கார்கள் இல்லை, அது ஏன் இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலையா அப்படிமா? எனக்கு இப்ப இவியல் கேட்க ஒரு பாட்டு பாடவோ அல்லது ஏதாவது ஒன்று செய்யவோ ஒரு என்னிலே ஒரு கூச்சம் மாதிரி, சிலவற்றை செய்ய மாட்டேன். இப்ப கடைசியாக ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று வந்தேன். அந்த சென்ற வேளை முழு அங்க 190% முழம்பி ஆடி பாடி ஏதோ அசைஞ்சு கொண்டிருந்தார்கள். என்னால் முடியவில்லை, தனியத்தான் இருந்தன என்ற நண்பியோட. ஆனால் அது வேற கதை. அது பிறகு வீட்டை போய் கற்பனையில் தாங்கள் ஆடுவது போல கனவு காணுவார்கள். அவர்கள் உள்ளுக்குள்ள எண்ணங்களுக்கு உள்ள மட்டும் வாழ்பவர்கள், தங்களை வெளிப்படுத்த. இப்போ அவையில் அப்படிப்பட்ட நீங்கள் அண்டில் இப்போ உங்களை மாதிரி இப்படி சொல்கிறவர்களோ ஓம் நேவ்ஸ் இவர்களை பார்ப்போம். நீங்கள் காட்டி கொண்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்துட்டு நவலவதியரோட காய்ப்போம். இதில் புன்னகை இருக்கோ? இதில் புன்னகை இருக்கா? நீங்கள் சும்மா இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட புன்னகை எங்கே? ஆனா இது ஒரு சேர்ச்சா, தேவாலயமா அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யற இடமா? சர்ச்சில் பெரிய ஆடியன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க முன்னாள். இது 50வது வருட அந்த 50வது வருடம் ஒரு பூசை நடந்தது. அந்த நேரத்துல பூசை முடியும். ஆனா அங்க முன்னால 50 பேர் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டு இருக்கல தானே. நான் சொன்ன இப்போ அந்த அடிப்படையை விளங்கி கொள்ளுங்க. எனக்கு விளங்குது. இப்போ எல்லாரும் நாங்கள் சிரிக்க தெரியாதவர்கள் இல்லை, தெரியும். உண்மையில் சிரிப்பது இல்லை. நானும் யோசித்து பார்ப்பேன் படம் எடுத்தா. இல்லை அப்படிப்பட்டாக்கள் நான் இப்போ நீங்கள் ஆடு இல்லை, எல்லாரும் ஆடினேன், நான் ஆடு இல்லை, ஏனொன்று தெரியல என்றவர்கள் வீட்டை வட்டி இப்போவும் இல்லை சொல்லாதீங்க, இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் உங்களோட மனசுக்கு நினச்சி சிரிப்பீங்க. பாத்ரூமில் கதவை சாத்திட்டு கண்ணாடிக்கு முன்னால் அல்ல ரூமுக்குள்ள மேக்கப் பண்ணிக்குள்ள கண்ணாடிக்கு முன்னாலே எல்லாம் என்ன செய்கிற நீங்கள் உண்மையே சொல்லுங்க. ஆக்கள் வந்துட்டா டக்கண்டு
ஆ அப்படி செய்யவில்லை. இல்லை அதான் இப்போ இதில் சொல்லாதீங்க ஒன்று சொல்கிறேன். ஏன்னா கனவேரை நான் சந்திச்சு எந்த வாழ்க்கையிலேயே 26 வயசு வரைக்கும் நான் அப்படித்தான் வாழ்ந்தவன். எங்கெல்லாம் கதைப்பினா கதைக்க சொன்னால் கதைக்க மாட்டேன். அப்புறம் வீட்டை வந்துட்டு எல்லாம் பார்ப்பேன். ஒருத்தரும் இல்லைன்னா பாத்ரூம்குள்ளே போயிடணுன்னு சும்மா வாழ்வெட்டு எல்லாம் கதைப்பேன். அங்கே அப்புறம் யாரும் கதைக்க சொன்னால் இல்லை இல்லையா. அதே போலத்தான் இப்போ சில விஷயங்கள் வந்து அது நான் சொன்னது கணவனோடு இருக்கும்போது ஏன் அமைதியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தானே சுதந்திரம் அதிகம் இருக்கிறது. நேற்று பக்கத்தில் வாணி இருந்து மேடையில் பாட்டு பாடுறாள், இவர் பிளத்து பாடுறாரு மண்டபத்தில் இருந்து. நான் தடுக்கவே இல்லை. அடி வாங்கினா இவர் தானே வாங்குவார், நான் பேசாமல் இருந்துட்டேன். என்னுடைய பக்கத்தில் முன்பு வாணி செய்ய மாட்டார், அது செய்யக்கூடாது. பிறகு நாங்கள் என்ன பிரச்சனை, நீங்கள் கணேசவில்லைன்றவில்லை அடிவா என்ஜாய் பண்ணுங்க லைஃபை, எனக்காக யோசிக்க தேவையில்லைன்னு. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இப்போது கணவன் ஒரு பெரிய சாதனை, நாங்கள் பிறக்க முன்னமே இது தெரியும், ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய பேச்சு அல்லது ஒரு நாடகம் அல்லது ஒரு பாட்டு பாடிட்டு வீட்டை வர இந்த மனைவி வேணுமண்டே பழி வாங்க காத்திருப்பார். கிழிச்சியல் இதை விட்டுட்டு இந்த பல்பை மாற்றலாம், இதை விட்டுட்டு இந்த அலுமாரியை துப்புரவு செய்யலாம், பாடுற என்று சொல்லி இதனாலேயே கணவர் வந்து மனைவி இருந்தாலோ கணவன் இருந்தாலோ தங்களை தாழ்த்தி கொள்வார்கள். தங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அநேகமாக நேற்று நிகழ்ச்சி நடத்தினவர்கள் தலைவர் உட்பட அவர்கள் மனைவிமாரோடு வரையில்லை. மற்றது விருது வாங்க வந்தார்கள். அதில் சீஃப் கெஸ்டாக வந்தவர் மட்டும்தான், அவருக்கு ஒரு 90 வயது, நாகரத்னம், நாகா அண்ணான்னு சொல்கிறது, அவர் மட்டும் மனைவியோடு வந்திருந்தால். மனைவி சிரிக்கவே இல்லை. இதை கேட்டுக்கொண்டு வந்தால் யோசிங்க ஏன் சிரிக்கலைன்னு இப்போ இருக்கிறேன். ஆனால் மற்றும்படி வந்தவர்கள் எல்லாருமே தனியாக வந்திருந்தார்கள். மனைவி தனியாக வந்திருப்பார், கணவன் தனியாக வந்திருப்பார். அங்கே தம்பதியாக வேறு ஆனால் குடும்பமாக இருக்கணும். ஏன் இதை அவையே சொல்லல, அவையே சொல்கிற போது நான் என்னுடைய வாழ்க்கையை யோசிக்கிறேன், நீங்கள் உங்களோட வாழ்க்கையை யோசிங்க. தர்ஜினின்ற சிந்தனை உருட்டப்படுது இப்போ தொடர்ச்சியாக என்று இருக்கிறது. ஆனால் நாங்கள் கற்பனை மனங்களில் வந்து எத்தனையோ ஆசைகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். ஏன் அதை சாதிக்காமல் பின்வாங்குகிறோம்? உண்மையிலேயே மனைவி கணவனுக்கு முன்னால், கணவன் மனைவிக்கு முன்னாலும் பயங்கர அட்டகாசமாக இருக்கணும், ஒரு தைரியம் இல்லை. ஏன் காலுக்கு மேலே கால் போட மறந்து விடுகிறார்கள் அந்த நேரத்தில்? இல்லை, ஃபோட்டோ எடுக்காட்டிலும் நான் எங்களுக்குள்ள யோசிக்கிறேன், இனியாகிலும் சிந்திப்போம். அப்ப நீங்க டிஸ்கோ டான்ஸ் ஆடுவீங்களா ஒரு பாட்டிக்கு போனா? நீங்க ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆடுவீங்க, எல்லாரும் பாட்டு போட்டு கடைசியில் ஆடுவீனோம் இல்லை? அப்ப நீங்கள் ஆடுவீங்களா கணவன் கதிரில இருக்கத்தக்கதா? அது ஏன் இப்ப இல்லையன்றா என்ற கேள்வி. இப்ப உதாரணமா நான் எப்பவுமே என்னுடைய அம்மா வளர்த்த காலங்களில் டக்குன்னு யோசிச்சிருவேன், நான் என்னத்துக்கு அடங்கி இருக்கணும். இப்போ இந்த தைரியம் ஆரம்பத்தில் வரையில்லை. அதனால தான் நான் திருப்பி அதை எப்போ காய்ச்சாலும் இதை கொண்டு வந்து செருகுவேன். எந்த இடத்துலையும் பிள்ளைகளோட இளையவரோட கதைக்கைகள் எல்லாம் நான் சொல்லுவேன், யாருக்கு பயப்படணும். ஏனெண்டா அவர்கள் எங்களை எவ்வளவு சிறப்பாக, பெற்றோர் தெய்வத்தில் அதை தான் காய்க்க போகிறோம், எவ்வளவு சிறப்பாக எங்களை அடித்தாலும் எனக்கு காலக்குள்ள நிறைய அடி வாங்கிறோம். விளையாட போகிறதால நாங்களும் அடி வாங்கியிருப்போம் நிறைய பேர். எங்களுக்கும் ஒரு இருந்தாலும் அவர்கள் எங்களை எப்படி நினைத்தார்கள், ஒரு பெரிய நட்சத்திரமாக நினைத்தார்கள் என்ன. ஆனால் நாங்கள் திருமணமாகி நாங்கள் பிள்ளைகள்லாம் பெற்றதுக்கு பிறகு எங்கே அம்மா அப்பா வளர்த்த கதையே மறந்து போகணும். அதனால தான் சொல்கிறேன். சரி, சதா ஓரளவுக்கு எங்களுக்கு கொடுத்து வைத்த, இப்போ நீங்கள் என்ன ஆக இளமை காலத்தின் லண்டனுக்கு வந்த காலத்தின படங்களை பார்த்து நான் என் ஊர்ன்னு தான் இருப்பேன். எனக்கு பயம், ஏதாவது சொல்லி போடுவார், என்னால் கதைக்க தெரியாது, இப்படியெல்லாம் நிறைய. அதுக்கு சொல்வார்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று, அதாவது உள் தாழ்வுணர்ச்சி. எப்போவுமே எனக்கு சரி வராது, நான் காய்க்க மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன், மற்றாக்கள் நினைப்பினம், எனக்கு வெக்கம், பிறகு வந்து கமெண்ட் பண்ணுவினோம். இதுக்காகவே எங்களை அடுக்கி ஒடுக்கி உருண்டு இருப்போம் பேசாமல். எங்களை அறியாமலே உருண்டு ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் யோசித்தேன், இதெல்லாம் வேலைக்காகாது. நாம் வாழ்ந்துட்டு சாக பிறந்தவனே தவிர தாழ்ந்து போய் அழுந்தி போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ அநேகமானவர் என்னுடைய மிஸ்கோலை கண்டாலும் திருப்பி எடுக்க மாட்டேன். ஏனெண்டா ஏதோ ஒன்று நேர சொல்லி விட்டுறார் முகத்துலேருந்து. ஆனால் உண்மையான விஷயம், நானும் எனக்கு முன்னால் முகத்துக்கு முன்னால் சொல்கிறத விரும்பித்தான் மற்றவர்களுக்கு அதை சொல்கிறேன். என்ன மறைச்சிட்டு வாழ தெரியாது இல்லையா? இப்போ ரஜினியர்களே அதை முடிச்சு வைங்க. நகுலவதியர்கள் சொல்லுங்க, ஏன் உருண்டு இருக்கிற நீங்கள்? இப்போ நகுலவதியர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன், சிரிச்சு கொண்டு வர புன்னகை முகத்தோட ஒன்றை செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான். டிவியில் வரைக்கல இதில் சொல்கிறேன் நான். முன்பு எல்லாம் செய்தியில் சொல்லியிருக்கிறேன் தானே. ஓ நீங்கள் எல்லாம் இன்று மே 18 அழுது கொண்டு சொல்ல தேவையில்லை. மே 18 இன்று முள்ளிவாய்க்கால் ஜெயா நடேசன் அவர்கள் அறிய தந்திருந்தார்கள். அங்கு ஒரு மயிலாடுகிறது, நிறைந்த கூட்டம், மழை கொட்டுகிறது என்று சொல்லும். நான் இந்த பல்லெல்லாம் தெரிஞ்சது தானே. அதுக்கா மே 18 இன்றைக்கு எல்லாரும் அப்படியே ஆகிக்கிறோம், அப்படியே நியூஸ் வாசிக்கிறது இல்லை என்ன? அப்போ நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் எங்களை வெளிப்படுத்த, அதுக்காக நடிக்க தேவையில்லை. செய்திக்கு வந்துட்டோம் இனி கொஞ்சம் புன்னகையோடு இருப்போம், அப்படி செய்ய தேவையில்லை. நீங்கள் ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறீங்க, டிவி எடுக்குதுன்னா அப்படியே தான் வருவீங்க வெளியால் இல்லை. இதை நீங்கள் எங்கேயாவது மறந்து பார்த்துருக்குறீங்களா? இப்போ முன்பு எல்லாம் லண்டன் தமிழ் வானொலியாக இருக்கேக்கில்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதில் வேதா இலங்கா திலகம் என்பவர் ஆகஸ்ட் டென்மார்க்கில் இருந்து அவர் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். உங்களுடைய குரலை கேட்க எனக்கு நாரசமாக இருக்கிறது, காலையில் இப்படி அதிர்ற பேச்சு கேட்க எனக்கு பிடிக்க இல்லை என்று எழுதியிருந்தார். ஏன்னா பேரேன்னு சொல்கிறேன்னா அது கடிதம் இப்போதும் என்னிடம் இருக்கிறது. சரியா? அவர் இப்போதும் இருக்கிறார், பெரிய எழுத்தாளர், என்ன பெரிய ஒரு பிரமுகர் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு யாருடைய நிகழ்ச்சி இல்லை, நகுல மணிக்கோணம் சாந்தினி அவர்கள் கொண்டு வந்தாரா அல்லது சாந்தினி அவர்கள் கொண்டு வந்தாரா அல்லது நவஜோதி கொண்டு வந்தாரா தெரியவில்லை. அப்படி அதே போல் எனக்கு இப்போ 500வது பொன்மாளப்போர் நினைக்கும் போது ஒருவரை கட்டாயமாக கனம் பண்ண நினைக்கிறேன். ஆனால் அவர் இறுதியாக ஃபோனில் சொன்னது, என்னோட கதைக்க வேண்டாம், ஏனெண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு என்னுடைய பேத்தி மட்டும்தான் வாழ்க்கையண்டு. இது யாராவது நினைவுபடுத்துவீங்களா? ஒரு காலகட்டத்தில் எனக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் தெரியாத போது எங்களோடு கூட பயணித்தவர் செல்ம் சிவான்னு சொல்லாதீங்க, அவர் பிறகு வந்தவர். பிறகுதான் செல்ம் சிவா அவர்கள் சர்வேஸ்வரி காய்த்தம்பர்கள் அறிமுகப்படுத்திய போது அவர் நிறைந்த உதவி, சினக்காமலே சொல்லுங்கண்ணா. அவர் பிஸியாக இருப்பார், எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுப்பார். அவரை இழந்தது ஒரு பெரிய இழப்பு உண்மையில். அது இன்றைக்கு பாவமாக இருக்கைகள் இவ்வளவு இன்னும் முன்னேறி இருக்கலாம் தொழில்நுட்பத்தில். இன்னும் ஒரு வரை பொன்மாலை பொழுது காலத்தில் ஆரம்பத்தில் வருவார், நிறைய தண்டை வீடியோ எல்லாம் கொண்டு வருவார். நாங்கள் ஒரு 5 பவுண்ட் சார்ஜ் பண்ணுவோம் ஆரம்பத்தில். அது டிஸ்கோவுக்கு 2 நிகழ்ச்சி செய்கிறோம் நாங்கள் கிழமையில். அதில் 2வது நிகழ்ச்சிக்கு அவரே தான் சிக்கன் கறி வைப்பார், தானே வைப்பார். இப்போ பணம் நான் கொடுப்பேன், நான் அவர் தான் வச்சு கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியில் நின்றுட்டுலாம் போவார். இரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பேசி கொண்டிருப்போம். வாழ்க்கையில் ஒரே ஒருவரை முதலும் கடைசியுமாக நண்பர் என்று சொன்னது அவரைத்தான். ஆனால் ஒரு கஷ்டம் அது. இப்போ இந்த முறையும் நான் அவர் ஃபோன் எடுக்க மாட்டார், ஆனால் நான் ஒரு டெக்ஸ்ட் போடுவேன், உங்களை நினைத்தபடி தான் இந்த 500வது பொன்மாலை பொழுது நான் ஏற்றுகிறேன். ஏனென்றால் ஒரு 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 வருஷம் 2 வருஷம் பயணிச்சிருப்போம் நினைக்கிறேன். தெரியுமா? கணேசன்னான்னு சொல்லுவேன் ஒருவரை. சரியா? அவர் ஒரு நாளும் வந்திருக்க மாட்டார். அவர் கூட சன்ரைஸ் ரேடியோ நான் இரவில் கேட்குறேன் உண்ட செய்தி என்று அது வேணுமென்று சொன்னார். பட் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காட்டில். சில பேர்ட்ட குரலை கேட்டால் சகிக்காது, எனக்கென்ன ஏதோ மாறி இருக்கும், நான் உண்ட நியூஸ் கேட்குறேன் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் உண்மை அவர் கேட்பார், எனக்கு தெரியும். அது என்ன தெரியல, என்ன ஏதோ ஒரு நோகோ பண்ணணும்னு சொன்னாலும் தெரியல. இந்த 2 நபர்கள் எனக்கு நேரடியாக சொல்லியிருக்கணும், உன்னுடைய குரல் எனக்கு கேட்கலாது, சகிக்கலாதுன்னு. கணேசன்னா மற்றது வேதாலங்காதில் அவர்கள். அதில் நான் ஆசையோடு தான் பார்க்க, ஒருவரும் எனக்கு எதிரி இல்லை தானே. எதிரி யார் என்றால் சிவபெருமான் அல்லா இயேசுவோடு தான் கொழுவேனே தவிர எனக்கு மிச்சம் எல்லாருமே எனக்கு எச்சில் துப்பினவர்களும் அடித்தவர்களும் கூட ஊர்வலங்கள் எல்லாம் அடி போட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு. அது ஒரு ஊர்வலத்தில் தான் அது நாங்கள் ஒழுங்குபடுத்தினேன். அப்போ அவர்களை கூட இன்று நான் மதிக்கிறேன் நிச்சயமாக என்று சொல்லி. ஆனால் அப்படி இருக்கிறது. எதை சொல்ல தொட்டேன்? இதை சிரிக்கிறது.
சரி, அதுக்கு பிறகு நான் சொல்ல வந்த கதை அது இல்லை. இப்போ லண்டன் வானிலை யாரையாவது என்ன முடுக்கி விட்டுருவார்கள். சரியா? ஒரு நாள் பேர்லினிலிருந்து ஒருவர் அரசியல் கதைப்பார் தெரியுமோ? யாரு? தனபாலன். தொடர்ச்சியாக வந்து புலிகளை தாய்க்கொண்டே இருப்பார். சரியா? பிறகு அந்த சுவப்பண்டுவார், தொழிலாளர் ரெண்டுவார். ஒரு நாள் சொன்னேன், அண்ணன் அது எங்கட கொள்கையா இருக்கலாம், காற்றிலையில வந்து பிரச்சாரம் செய்யாதுங்க. ஒருபட்டு போனேன் 2 பேரும். சாப்பல் பேச்சு அவருக்கு இருக்கு, காற்றிலே தான். அதை கேட்டுத்தான் இவர்கள் எல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொன்னார். அதே மாதிரி 2-3 பேர் அதை சொன்னால் இப்போ இருக்கிறவர்களுக்கு நோகும். ஏனென்றால் என்னதான் மறதி வியாதி வந்தாலும் கூட என்னை வாழ்த்தியவர்களை ஒருவரை மறந்திருப்பேன். எனக்கு உசுப்பேற்றி என்னோட சண்டை பிடித்து கேவலப்படுத்தியவர்களை நான் மறக்க மாட்டேன். ஆனால் கோபமாகவோ பழி வாங்கும் எண்ணமோ எனக்கு இல்லை. இப்போது கூட நினைச்சால் கடை 7-8 பேர் சொல்லுவேன் எவ்வளவு தூரம் நிந்தித்தார்கள். இங்குள்ள உறவுகளில் ஒருவருக்கு தெரியும், உங்கள் ஊரில் ஐரோப்பாவில் ஒரு பொன்மாலை பொழுதுக்கு வருகிற போது ஒருவர் உங்களில் ஒருவருக்கு குறுந்தகவல் பதிவில் விட்டிருந்தார், நடாமோன் இந்த மண்ணில் கால் வைக்க விடக்கூடாது, விடமாட்டேன். தானே இல்லையா? அது யாருன்னு சொல்ல தேவையில்லை. அவர்கள் நல்லவர்கள், பார்த்தால் உலகம் போற்றுகிறவர்கள். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு பின்பக்கத்தால் நடந்தார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் மேடையில் தோன்றியிருந்தோம் 2 பிரிவு. அவருடைய நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு 1-2 மணித்தியாலம் தந்திருந்தார்கள். பொன்மாலை பொழுது செய்திருந்தோம். ஆனால் அவர் வந்திருந்தால் கதைச்சிருப்பேன். ஏனென்று சொல்லிக்கிறேன், என்ன காட்டிக்கொள்ளக்கூடாது, அவர் வந்ததை காட்டிக்கொள்ளக்கூடாது, சும்மா கதைச்சிட்டு அதை கண்டிப்பாக போக முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் யாரும் எனக்கு பகை இல்லை. ஆனால் ஒன்று மனசில் பட்டதை பேசணும், அது சண்டையாக பேசக்கூடாது, பழி வாங்கிறதுக்காக பேசக்கூடாது, தருணம் பார்த்திருந்து கழுத்துலேயோ முதுகுலேயோ அடிக்கக்கூடாது இல்லையா? அவ எதை செய்தாலும் சிரித்த முகத்தோடு செய்ய வேண்டும். சில பேருக்கு வந்து காட்டி கொடுக்க மாட்டீங்க, டக்குன்னு உங்களோட முகத்தில் தெரியும், இதுலேயே இருக்கிறீங்க. முடிஞ்சால் நீங்களே கை வைத்தி கொள்ளுங்க. சாதாரணமாக உங்கள் முகத்தில் ஏதாவது ஒன்று டக்குன்னு தெரியும், கேட்டால் இல்லை அப்படி இல்லை என்று சொல்லி போய் சொல்லுவீங்க. உன்னோட முகம் அப்படியே மாறும். ஆனால் என்னத்தை கொண்டு போகிறோம்? பிளவிட்டுருக்கிறேன் நான். இப்போ இல்லை, நான் சொன்னது எல்லாமே என்னுடைய சுயசரித கதை தான். ஆனால் இப்போ யாராவது என்ன தூண்டினம், என்னோட சண்டைக்கு வரையினம், எப்பவுமே என்ன செய்வேன் வாமுகத்தில் நினைக்கிறீங்க? அது இடைக்காலத்திலே தொடங்கிட்டேன். 1 மணித்தியாலம் ஒதுக்கித்தாரன், நீங்கள் வந்து என்ன பேசுங்க, நானும் அதை கேட்டுக்கொண்டிருப்பேன் அல்லது நானும் கலந்து கொள்வேன்னு சொல்லுவேன். இது வந்து அனுபவம் தந்த பாடம் தான். இல்லை, தெரியாதனமாக முன்கோபியண்டே பேர் வாங்கியிருக்கிறேன். குடும்பத்திலையும் தான் வெளியிலையும் தான். இப்போ நான் அப்படி யாரும் சொன்னால் சிரிப்பேன். முன்கோபியா? நான் எப்போதும் கோபம், எப்போதும் கோபிதான். எது வந்தாலும் அதை சிரித்த முகத்தோடு நேரடியாக சொல்லி அப்போ பின்ன என்ன வேறு என்ன அடுத்தது என்ன? நேற்று ஒருவர் கேட்டார், ஒரு ஈழத்து திரைப்படம் ஒன்று தீப்பந்தம் என்று சொல்லி மே 31 முதல் திரையிட போகிறார்கள். அவர் ஒரு நோட்டீஸை தந்து போட்டு, இதை நீங்கள் உங்களோட காற்றலைகள் எல்லாத்திலும் கொஞ்சம் அடிக்கடி பிரபல்யப்படுத்துங்க. உடனே திருப்பி முகத்தை பார்த்துட்டு கேட்டேன், ஈழத்து திரைப்படம் என்ன நான் ப்ரமோட் பண்ணணும், என்ன பிரச்சனை, யார் இவர்கள்? அவருக்கு முகம் அப்படி சொல்றன்னு மாறிச்சுது. ராஜன் இல்லை ஈஸியாக காதைங்க, ஆனால் சபையோருக்குள்ள 2 அங்கே ஆயிடுச்சுதாங்க. நானும் வேறு தான் கேட்கலாம், வேறு கேட்காது அண்டு சொல்ல, இல்லை அப்படி இல்லை, எங்கட பிள்ளைகள் தானே கஷ்டப்பட்டு யார் எடுக்க சொன்னது? உங்களுக்கு விளங்கியிலே நினைக்கிறேன். பொன்மாலை பொழுதுண்டோ பிள்ளைகளோடையோண்டோ இத்தனை வருஷம் சுயநலம் இல்லாமல், எனக்கு என்னுடைய சொந்த ஃபேஸ்புக் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? என்னுடைய சொந்த யூடியூப் பார்த்துருக்குறீங்களா? எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? ஓம் இல்லை சொல்லுங்க, என்ன இது இல்லையண்டா இல்லையண்டுங்க, ஓம் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரே பேர்ல தான் அக்கௌண்ட் உருவாக்கலாம், அல்லது கம்பெனி அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு காசு இந்த பேர்ல உருவாக்கிட்டு அதையும் குடும்பத்துக்காக எங்கேயாவது நடத்துறேன்னா? ஆனா என்னுடைய மகளுக்கு இருக்குது, வாணிக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஏன் உங்களை மாதிரி எங்க எனக்கு ஆசை இல்லையா?
நான் அப்படி நினைக்கல. என்னுடைய வாழ்க்கை வந்து என் சின்ன விரலும் அதில் 4 சிறுவர்கள் என்றால் அவருடைய பெற்றோர்களும் இருப்பார்கள், அதுக்குள்ள என்ன அப்படி கொண்டு வர்றதுதான் இன்றைய வாழ்க்கை. இன்றைய இது அண்மையில வருஷங்கள் ஆகிட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நினைப்பேன். அண்மையில் கூட ஒருவர் செய்தி ஒன்று சொல்லலாமான்னு கேட்டுட்டு டக்குன்னு சொன்னார், நான் வேறு இணையதளங்களுக்கும் கொடுக்குறேன் நான் இன்னும் ஒரு 50க்கு கூட்டி கொடுங்க. ஆனால் ஒரே ஒரு ஆசை, இது பாமுகம் அல்லது 92 பண்பலைக்காக என்று ஒரு வார்த்தை எங்கேயாவது சொல்லிவிடுங்க. இல்லை பிரச்சனை இல்லையா கூட நாங்கள் இல்லை, இதே இயக்க தலைவர் எங்களோட துவக்கோடைய அணிக்கிறார். ஒரு காலத்தில் இருந்திருப்பார்கள், இப்போ இல்லை. இப்போ இல்லைன்றதுக்காண்டி இல்லை, எப்போ நாங்கள் பயந்து நாங்கள் பயப்படணும். இப்போ ஜெயநடிசன் அவர்கள் ஒரு ரேடியோ தொடங்க போகிறார் என்றால் அவர் சொல்லி செய்தால் நான் வந்து செய்து தருவேன். எல்லாம் சொல்லாமல் செய்கிற போது சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக செய்து தந்திருப்பேனே என்றது. பாமுகத்துக்கு ஆள் சேர்க்கிறதோ, பொன்மாலை பொழுதுக்கு ரோட்டில் நின்று வாங்கவும் கொண்டு கேட்கிறதோ, அல்லது பிள்ளைகள் இப்போ எவ்வளவு பிள்ளைகள் தர்ஜினியும் மதுமிதாவும் சேர்ந்து 210 பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பதிவேற்றம் செய்தார்கள். அது 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 ஃபர்ஸ்ட் ஆடியோண்ட யூடியூப்பில். இன்றைக்கு ஏதோ தெரிஞ்சு ஏதோ ஆகினது மாதிரி இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கணும் உயிர் போட பிள்ளைகள்? 4-5 பேர். அது இளையவர்கள். சிறுவர்களும் இங்கே இருக்கிறார்கள். ஒருவர் 2 அக்கா தங்கச்சி தாங்கள் ஜூனில் தொடங்குறோம்னா அவங்க அம்மாடி இருந்தால் பதில் போட இல்லை. அது என்ன ஜூன், ஆர்வம் இல்லாட்டி விட வேண்டியதானே. நான் உண்மையிலேயே வேதனைப்படுறேன் யார் நினச்சிங்கண்டா சத்தியம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே இல்லை, பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை. ஏனெண்டா நான் அப்போது சொன்னேன் தானே, ஒரு நாளை நினைவுபடுத்த தமிழர்களுக்கு தமிழில் சொல்கிறதுல பிரயோசனம் இல்லை, நாங்கள் செயலில் காட்டணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 2026 பிரம்மாண்டங்களை சந்திக்க போகிற எங்களுக்கு இது ஒரு தூண்டல் வருஷம். 14 வருஷம் கற்பனையோடு எனக்குள்ள கதைச்சு கொண்டு வந்த கன விஷயங்களை வெளியில். ஆனால் அதில் இப்போ பாமுகத்தில் இப்போ இப்போ சில பேர் சிந்தனைக்கு வருவார்கள் கிளம்ப நாளில், சரியா? அதில் ஒரு அம்மா வேணுமெண்டே வேற இல்லைன்னு எனக்கு தெரியும். ஞானாமோகன் ஏதாவது அதுக்குள்ள நோண்டல் பிடிச்சிருவாருன்ட்டு அவர் நினைச்சிருப்பார். இது அவருடைய இங்கிலீஷில் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம், அது தமிழில் எப்படி சொல்கிறது? நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லாம்? நினைவில் இருக்கிற நினைவில் கலக்கிறது, எங்களுடைய நினைவில் கலக்கிறது. இல்லை இல்லை, நீங்கள் இப்போ பேசாமல் இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன் நேசர்களை இது நினைக்கிறீங்களேன்னு. அதாவது உங்களுடைய மைண்டு சொல்வது உள்ளுக்கு நினைக்கிறது எங்களுக்கு தெரியும். அது 90% சரியா வரும். இது இது வித்தை இல்லை, அவர்கள் முகத்தில் காட்டி கொடுத்து விடுவார்கள். ஆனால் இல்லை பிடிச்சான பிடிக்காட்டின்னு சிரிச்சபடியே காய்க்கிறதுன்றதில் நாங்கள் காட்டி கொடுக்கலாம். என்னை கண்டுபிடிக்க மாட்டீங்க நான் என்ன நினைக்கிறேன். ஏனெண்டா எல்லாத்துக்குமே சிரிப்பேன், எல்லாத்துக்குமே சிரிப்பேன். அது வேணுமெண்டல்ல, அது இயல்பில் வந்துடும். ஆனால் மனதுக்குள்ள நிறைய யோசிப்பேன். இல்லை வேண்டாம், இன்றைக்கு வேற காப்பாற்றி விடுவோம், பாவம் சின்ன பிள்ளை மேலே 3 வயசில் தெரிகிறாருன்ட்டு அதில் விட்டுருவேன் பேசாமல். சரி, அது என்ன மாதிரி நீங்களும் செய்வீங்களோ ஒவ்வொருத்தரும் செய்வீங்க. இன்றைக்கு வந்து ஒரு 5 இளையவர்களும் இப்போ தொகுப்பை பார்த்தாலே தரணிகா, இப்போ புதிதாக அபிராமி, ஹபிஷா, திங்கள், வியாழன் வந்து மிலானி, லக்ஷனா, நகுல், வெள்ளிக்கிழமை வந்து நீதினி, இல்லை தொகுப்பை செய்கிறவரே 7 பேர் இருக்கிறார்கள். 7 பேரும் இளையவர்கள். இவ்வளவு பேர் தான் இப்போ எங்களோட நின்று கொண்டிருக்கிறார். இப்போ நகுல்ல படம் தெரியுது தவிர பின்னால் சாந்தினி அவரெல்லாம் இருக்கிறார். இப்போ அச்சியா வந்திருக்கிறார். இல்லை எல்லாரும் சொல்லிட்டேன், 7 பேர் தான் இருக்கணும். அதில் எனக்கு இப்போ 13 பேர் 14 பேருக்கு பேர் போட்டாங்க. ஒருவர் வரவே இல்லை. அவர்கிட்ட இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அழிச்சிருப்போம். அவருக்கு ஒரு நிகழ்ச்சி பேரெல்லாம் கொடுத்து சேர்ந்தாங்க. 13 தொகுப்பாளர் இருந்தார்கள். இப்போ 7 இல்லை, 5 பேர் விடை பெற்றிருக்கிறார்கள். எல்லாம் அவர்கள் விடைபெறவே இல்லை. என்னிடம் சொல்லி தன்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பை நிறுத்தினவர்கள் இந்த 5 பேருமே கிடையாது. இப்போ நான் மே 18 இன்றைக்கு அரட்டிக்கோணுமோ எனக்கு நடந்த
எனக்கு நடந்த துரோகங்கள், எனக்குன்றது உங்கள் எல்லோருக்கும் தான். அவர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி செய்யுங்கோண்டு ஊக்குவிச்சு பெயரை தேடுங்கோண்டு கேட்டு அவர்கள் தடுமாறுகிற போது நான் அந்த பெயரை திருத்தி கொடுத்து நானோ அல்லது வாணியும் பின்னேரங்களில் ஒவ்வொரு வருஷக்கணக்காக இருந்து அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து இது நட்சத்திரமாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் என்று சொன்ன போது இந்த 5 பேர் மாமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் விடைபெறட்டா அல்லது திருப்பி ஒரு 5 வருஷம் கழித்து செய்யட்டா அல்லது A level முடிச்சுட்டு செய்யட்டான்னு யாராவது ஒரு சொல்லியிருக்கலாமல்லோ. ஆனால் எனக்கு கவலை நினைக்கிறீங்களா? லண்டன் தமிழ் வாணி காலத்தில் 2000 ஆண்டுகள் பகுதிகளில் சரியாக வேதனைப்படுவன், அதிர்வன், சில வேளையில் வார்த்தைகள் சரமாரியாக கொட்டுவன், வானிலையில் சரி நேரில் சரி என்ன ஒவ்வொன்றும் பிறகுதான் விளங்கிச்சது நாங்கள் எல்லாரும் வழிப்போக்கர்கள். நேற்று கூட காலையில் 3 மணித்தியாலம் தொண்டு நிறுவனம் 2 மெடுக்கு என்ற அமைப்பினுடைய தலைவியோடு பேசிய போது கூட நான் சொன்னேன், அவர் நிறைய சொன்னார், அது பார்க்குறேன் இது பார்க்குறேன்னா நான் பேசுகிறதில்லை தெரியும். அது இல்லை, இப்போ என்னுடைய பக்கம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பழம் அதின் விதியை எங்கேயாவது மண்ணுக்குள்ளே அப்படி ஊண்டிட்டு போயிடுவேன். அது வளருதா, அது எனக்கு பயன் தருமா என்ற எண்ணம் எதுவுமே எனக்கு இல்லை. சரியா? ஓகே. நகுல், உங்களோட நிகழ்ச்சிக்கு யார் பெயர் வச்சது? மதுமிதாக்கு யார் பெயர் கொடுத்தன்னு நினைக்கிறீங்க? நன்றி. அட்சியா, உங்களுக்கு பெயர் தந்தது யார்? கேட்கல இல்லை கேட்க குரல் வேற இல்லை. வருதா குரல் அட்சியாட? கதைங்க ஒருக்கா? இப்போதான் கூட்டுங்க ஏப்ரல் சவுண்ட். ஓகே. யார் வைத்தார்கள் உங்களோட நிகழ்ச்சிக்கு பேர்? அது என்ன சந்தேகமா? ஆனால் எல்லார்ட்டையும் நீங்கள் கொண்டு வாங்கோன்னு 2 சொல்பட கொண்டு வாங்கோன்னு தான் கேட்டிருக்கிறேன். ஆனால் என்ன கருப்பொருளை செய்ய போகிறீங்கன்னு கேட்டுருவேன். அவையில் தந்தான் ஏற்றுக்கொள்வேன். இப்போ உதாரணமாக மிலானி கிட்டத்தட்ட உடல் பயிற்சி பற்றி கொண்டு வந்திருந்தவா, அதை நாங்கள் சேர்த்து உடலை செல்வம் என்று மெருகுபடுத்தி விட்டுருந்தோம். அப்படி 1-2 பேர் கிட்டமிட்ட கொண்டு வந்தவியல். மற்றவியல் இதுதான் செய்ய போகிறேன்னு சொன்னபோது நீங்கள் ட்ரை பண்ணுங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கன்ட்டு இல்லை மாமா அல்லது வேறு ஏதாவது கொண்டு வர்ற போது இல்லை இதை இப்படி மெருகுபடுத்துங்கோன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நாளைக்கு நகுலோ அஜியாவோ சொல்லிட்டு விடை பெற்றா மாமா எனக்கு இனி காணும் அரோகரா அண்டுட்டு போனால் நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் சொல்லாமல் வெட்டிட்டு நான் தேடி அட்சியா என்ன சத்தத்தை காணல, நகுல் என்ன 2 கிழமையாக காணல என்று கேட்க வச்சிங்கன்னா உண்மையில் அது எனக்கு துன்பமாக இருந்தாலும் அதை நான் சமூகத்திட்ட விட்டுடுறேன். எனக்கு வேண்டாம், பர்சனலாக வேண்டாம். ஓமோ இல்லையோ? சரி, அதுதான் கதை. இது உருண்ட கதையில் தான் இது வளத்தையும் தொடக்கினாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் புன்னகையோட எதையுமே நாங்கள் அனுசரித்து எங்களோட வாழ்க்கையை நகர்த்த வேணும். எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த அதிர்ஷ்ட வாழ்க்கை எவ்வளவு நேரம் என்றது தெரியாது. யாருக்காவது தெரியுமோ? கையெழுத்துங்க. இல்லை. ஆகையினால இன்றைய நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த தருணம் இன்றுதான் பிறந்திருக்கிறோம், வாழ்க்கை இன்றிலிருந்து தான் என்ற எண்ணத்தோடு எப்பவுமே கொஞ்ச நாள் பழகினமெண்டா அந்த சிரிச்சமுகம் எங்களுக்கு வந்துடும். அது ஒரு மரபணுவில் ஜீன்ஸ்லேருந்து வாரில்லை, அது எங்களுடைய குண இயல்பு, ஆட்டிடியூட்னு சொல்வார்கள். அது மாற்றலாம், டக்குன்னு நெச்சா மாற்றிடலாம். நாம் நினைக்க மாட்டோம், நினைத்தால் மாற்றி விடலாம். ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு காணொளி காட்சியை தற்செயலாக பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாது. ஒரு இளம்பிள்ளைன்னா அவர் ஒரு 25க்கும் மேற்பட்ட வயது தான், இந்தியாவிலிருந்து. இப்போது இப்போ சில பேரை சொல்லும்போது இப்போ பாக்கில் ஒரு பார்க்கும்படியான தோற்றம் மாதிரி இருக்கும். இந்த பிள்ளை அப்படி இல்லை. ஆனால் இந்த பிள்ளை ஒரு கதைச்சிட்டு பாட்டு போடுவாள். உருதட்ட கொமெண்ட்டுக்கும் காது கொடுக்குறேன் இல்லை. இப்போ நான் தொடர்ந்து பார்க்குறேன் என்னை அறியாமல். ஏனெண்டா அந்த பிள்ளை சிரித்த முகத்தோடு அதை அனுபவித்து உடல் அசைவெல்லாம் காட்டி உலகத்தை பற்றியே கவலைப்படுற இல்லை.
என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் சில நேரங்களில் கோமாளித்தனமாலாம் இருக்கும், ஆனால் அந்த பிள்ளை என்ஜாய் பண்ணுறதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நானும் கூட இன்னும் கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணி வாழலாமோ என்ற சிந்தனை வருது. சரி, இதிலிருந்து சில பேர் மௌனமாக இருக்கிறீங்க. இதிலிருந்து தெரிய வந்தது என்ன என்றால் சொல்லிவிட்டு நாங்கள் பெற்றோர் தெய்வத்துக்கு போவோம். ஒரு சின்ன இதிலிருந்து தெரிய வந்தது என்னவென்றால், ஆரம்ப காலத்திலிருந்து எல்லாரையும் ஸ்டுடியோ டிவியில் நடந்த வானொலியை நான் கேட்டுக்கொண்டு இணைந்து வளர்ந்து வந்தவர். ஆரம்ப காலத்திலிருந்தே பாவம் சொல்லுவார். நான் அதை கேட்டு வச்சு என்னுடைய பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி சொல்றது, எனக்கு பிடித்த குட்டி பிள்ளைகள் அல்லது எனக்கு பிடித்தவர்கள்கிட்ட சொல்றதையும் என்றும் நான் மறப்பதில்லை, என்றும் சொல்ல முடியுதான். ஒரு மனிதன் வாழ்றதுக்கு நிறைய கிட்டுக்கிட்டு வந்து நடையில் உடல்ல தளவில்லாத ஒரு வேக நடை, ஒரு உதட்டில ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு உலக மொழிகளில் ஒரு பெண்களுடைய தாய்மொழிகள் சரி, இன்னொரு பல மொழிகள் தெரிந்ததுனா மட்டும் போதுமானது இந்த பூமியில வாழ்றதுக்கு எங்களுடைய அந்த காலத்துல இருந்து சொல்லுறது. அது மிக மிக உண்மை. நான் அதை எப்பவும் நினைத்தபடியே தான் என்றும் மாறுது. என்னுடைய குழந்தைகளுக்கும் சொல்லியிருக்கு, எனக்கு பிடித்த ஒருவருக்கும் சொல்லி வருவது, அதை நான் அனுபவித்திருக்கிறேன் மிகப்பெரிய நேரத்துல. அதனால இது உண்மையான வார்த்தையும் உண்மையான உண்மையும். நன்றி. அதாவது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சரி, நன்றி. இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், நவலவதியர்கள் தான் சிரிச்ச படம் கொண்ட போட்டு எனக்கும் சிரிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுங்க பேசுங்க. இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், சரி, இனி பெற்றதையும் வந்துட்டுது நேவிஸ் அவர்களே, இனி எங்களோட வாங்க கொஞ்ச நேரம். எனக்கு தெரிந்த உறவு ஒருவர் வைக்கிறார், ஒருவன் தான் வைத்திருப்பார் இருக்கும்போது. அப்போ ஒருவன் வைக்கும்போது அவருடைய மனைவியா சொல்றார், இவருக்கு நாளைக்கு தூக்கு தீர்ந்துக்கலாம் சொல்லி கேள்விப்பட்டேன். தூக்குக்கு தேர்ந்துட்டுதான் விளங்க இல்ல, இவருக்கு நாளைக்கு தூக்குக்கு தேர்ந்துட்டு தூக்கு போட போறார்கள் அவர்களை. அதனால் அவர் அப்படி இருக்கிறாருன்னு பல தடவை சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்போ ஏன் இப்படி சொல்றேன் அதப்படியா கேட்பேன். ஏன்னா அப்படித்தான் எல்லாம் இருக்கு, ஆனா எல்லாம் முடியும். ஆனால் அப்படி இப்படியே காத்தால தூக்கு என்ற மாதிரி பிள்ளையா சொல்ற அவரை கரிச்சு கொள்ற கரிச்சு கொட்டையில ஏன் அவர் அப்படி இருக்கிறாரு இவருக்கு ஒரு ஆதரவு எல்லாம் இருக்கு, ஏன் இப்படி இருக்கிறார். அவர் அவர் சிரிப்பதில்லையா, புன்னகைப்பதில்லை? இப்போ நாலாவது பின்னால கொஞ்சம் தூர தள்ளி விட்டார் மேடம். எல்லாம் தெரியுது பாருங்க, உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்குது எங்களுக்கு. இல்லை, நாங்கள் சிரிக்க மறந்த மனித மிருகங்கள் என்று நான் என்னக்குள்ளேயே சொல்றேன். இல்லை அப்படியே இல்லை. இப்போ கனவீர் என்ன பாக்கி நம்ம நினைப்பு வந்தாலே நாங்கள் சுதாகரித்து மும்மண்ணு மாறிடுவோம். அவர் தெரியுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். இப்போ நாலாவது செய்தி வாசிக்கும் போது யாரும் கேட்குறேன், இது நான் தான் கேட்குறேன், நான் தான் பார்க்க போகிறேன்டா இந்த வாட்டில் அழகாக செய்யலாம். அது என்ன, நான் குறை சொல்ல இல்லை, மாறணும், எல்லாரும் மாறணும். நீங்க சொன்னது இந்த மைண்ட்ல வெறும் அது தொடக்கத்துல வெறும் முடிக்கையும் வருது, இடையக்க மறந்துடும். இல்ல அது நீங்கள் இப்ப நிஜ வாழ்க்கையில சிரிச்சபடி தான் எதிரிறீங்க எல்லா இடம். இல்லை இல்ல அநேகமா கதை கேட்கல சிரிச்சு கொண்டு தான் காய்க்கிறேன். நீங்கள் அதை இப்படி சிரிச்சு கதைச்சு கொண்டு இருக்கிறதையோட சிரிச்சு கொண்டுவன் மற்றும்படி நோமலாய உம்மண்டு போயிடுவது. ஆனா நானுமே நினைத்து பார்ப்பேன், அப்படித்தான் படம் கேட்க நான் இப்ப சிரிக்க வேணும்ண்டு. ஆனா படம் எடுத்து போட்டோவை பார்க்க சிரிக்காம உம்மண்டு நிற்கிறேன், சிரிச்சிருக்கலாம் என்று நிற்கிறது. ஆனால் பெரிய அவமானம் படம் எடுக்கிறவர் சிரிங்கன்னு சொல்றது. கொஞ்சம் சிரிங்கோண்டேக்கல இது என்ன இது டென்மார்க்ல சொல்லுவார்கள், அவர்களே அது வழக்கத்திலே எல்லாருமே சொல்லுவார்கள் அப்பின் சீன் என்று சொல்லுவார்கள். அப்போ கட்டாயம் எல்லாரும் சிரித்து விடுவார். அங்கத்தை பாசையில டச்சில் எப்படி சொல்வார்கள், தமிழ்ல எப்படி சொல்வார்கள்? அதை நகைச்சுவையான புகைப்படக்காரர் ஈ என்றுங்க எல்லாரும் இருக்கா. கொஞ்சம் சிரிங்க. சீஸ் சொல்லுவார், சீஸ் அண்டைக்குள்ள எங்களோட உதடுகள் விரியும். எனக்கு சின்ன வயசுல எங்கட அம்மா பாட்டியெல்லாம் சொல்றது,
பொம்பளை சிரிச்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சு, கொஞ்சம் சிரிக்காம அடக்க ஒடுக்கமா இருக்கு. அது நல்ல அர்த்தத்தும் உள்ள பழமொழி தான் அது. நல்ல அந்த பழமொழியை அடிக்கடி எங்களுக்கு சொல்றது. பொம்பளை பிள்ளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, கொஞ்சம் சிரிக்காம அடக்க ஒடுக்கமா இருக்கு. அந்த மாதிரி நாங்க அந்த யாராவது சரியான அர்த்தத்தை எப்போ அதை கண்டுபிடிச்சா வந்து சொல்லுங்க. அது இப்போ மற்றவர் சொல்லுகிற அர்த்தம் அல்ல அதுக்கு. இல்ல பெண் பிள்ளை சிரித்தால் போச்சா, போயில விரிச்சா போச்சான்னு சொல்லி அந்த பழமொழி எனக்கு சொல்லுவாங்க அடிக்கடி. இல்லை இப்போ இவர் கணக்கு சிரிக்கிறது ஏதோ நடக்க போகுது சிரிக்காதேங்கோ என்று சொல்லி தடுக்கிறவர்களும் எங்கள் பெற்றோர்களில் சகோதரங்களிலும் இருக்கிறார். நண்பர்கள் எல்லாம் சொல்லுவார், என்ன கணக்கு சிரிக்கிறீர், ஏதோ நடக்க போகுது சிரிக்காதையும் என்று. இப்போ சில பேர் தாங்களே சிரித்து போட்டு இன்றைக்கு நிறைய சிரிச்சிட்டேன்னு என்ன நடக்க போகுதோ தெரியல என்று எங்களை நாங்களே தாழ்த்தி கொள்வது. இது மற்றவர்கள் அக்கறைப்படுறது. இப்போ முதல்ல சொன்னேன், எல்லாரும் ஆடிக்கொண்டிருப்பேன், நான் ஆடுறது இல்லை பார்த்து கொண்டிருப்பேன். மனதுக்குள்ள உண்மையிலே ரொம்ப ஆசை ஆட, கற்பனையில் தான் ஆடி பார்ப்பேன். ஆக்களுக்கு முன்னால் வேற பார்ப்பேன். என்ன கதைன்னா, என்னை ஆக்கள் பார்ப்பினம், என்ன ஃபோட்டோ எடுத்துருவினோம், என்ன வீடியோ எடுத்துருவினோம். ஆனால் என்ன ஃபோட்டோ எடுக்கணும், என்ன வீடியோ எடுக்கணும், என்னை ஆக்கள் பார்க்கணுமென்று தான் உண்மை. ஆனால் வெளிப்படையாக காட்டுற போது இல்லை அது வேண்டாம், எனக்கு ஆட வராது, எனக்கு என்ன தெரியலை, எனக்கு தயக்கம் சும்மா போய் சொல்லுவார். உண்மையா எனக்கு தயக்கம் கொண்டு இருக்கிறது. இல்லை அதுக்கு அர்த்தம் வேறு என்று சொல்ல வாரேன்னா, அதுக்கு தயக்கம் எனக்கு ஆட ஆசை இல்லை என்றது இல்லை, என்னை பார்த்து விடுவார்கள். இல்ல எங்க வீட்டுல அக்கா எல்லாரும் சேர்ந்து கும்மாளம் போடுவார்கள். அப்போது கூட நான் அசைய மாட்டேன். அந்த இடத்துல இருந்து சிரிச்சு கொண்டு நிப்பீங்க தானே. அப்ப இங்க லண்டன்ல வைபவத்தில் ஆடுகிறார்கள், நீங்க கதிரையில இருந்து பாக்குறீங்க. நீங்கள் அவர்களோட கூட இருந்து ஆடாமலே இப்படி இருக்கலாமே. இப்படி அது செய்யற இல்லையே. நீங்க அப்போது சொன்னீங்க இல்லையா, எல்லாரும் ஆடுவார நான் பார்த்து கொண்டு இருப்பேன் என்றுதான் நீங்க கதை சொன்னீங்க. சரி, ஒத்துக்கொள்ளாட்டிலும் நீங்க ஆறுதலா யோசிங்க, பிடிச்சிட்டு மாறணும் என்று யோசிச்சிட்டீங்கன்னா இன்றையிலேருந்து அதை மாத்திடுங்க. ஆனா எனக்கு நான் நான் கதைக்க மாட்டேன்ல கணக்க அந்த சரியான வெக்கம் தயக்கம் பயம். அந்த காலத்தில் எங்கேயும் நான் டான்ஸ் ஆடுவேன். ஆனால் எனக்கு பிறகு அது விளங்கிச்சு என்னென்றால், டான்ஸ் ஆடுறதுக்கு ஆக்கிட்டு இருக்கிற இடத்துல நான் ஆடணுமென்ற எண்ணத்தை நான் அதை மறக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிடிக்கல. ஏனென்றால் என்னோடு கூட ஆடுபவர்கள், இப்போ தான் பெண்கள் கூட ஆடுகிறார்கள். அந்த காலத்தில் ஆண்கள் ஆட பெண்கள் ரகசியமாக பார்ப்பார்கள். அதுதான் பெண்கள் தினத்தை தனியாக கொண்டாடணும், ஆண்கள் வரக்கூடாது என்று சொல்வார்கள். ஏனென்றால் தாங்கள் கடைசியில் டிஸ்கோ ஆடணும் என்று, புருஷன் மேல் பார்க்கக்கூடாது, அது மற்றவற்றை என் ஃப்ரெண்டின் புருஷன் பார்க்கக்கூடாதுன்றதெல்லாம் இருக்கும். பிறகு நான் எனக்குள்ளே யோசிச்சோம், இப்போ யாரும் என்ன ஆட கூப்பிட்டீங்கன்னா இல்லை, எனக்கு அது பிடிக்கவில்லை இப்போது. ஆனால் அது ஆடுற வேலை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். நவலோதியர்கள் சொல்கிற மாதிரி நான் இருந்து நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் இருப்பேன் பேசாமல், எல்லாரும் ஆடட்டுமெண்டு. நான் ஆடிட்டு விட்ட ஒரு ஆள். அநேகமாக எங்களோட அண்ணா வீட்டையும் நண்பர்கள் வீடுகளில் சின்ன வீட்டு வைபவம் என்று சொல்லிச்சுன்னா முதல்ல சொல்வார், மோகன் தொடங்குங்கோண்டு. நான் தொடங்கி விட்டுருவேன். அப்படி செய்து பிறகு நானே உணர்ந்தேன் அது. ஏனென்றால் ஆண்கள் கிட்டத்தட்ட இன்னையும் 1-2 பேரை தவிர 98% தண்ணி அடிச்சுட்டு தான் ஆடுவார்கள். அதுதான் மெயின் நோக்கம். எனக்கு அது பிடிக்கல. அதில் அவர்களுக்காக நான் ஆட வேண்டும். அப்புறம் என்ன நையாண்டி பண்ணுவார்கள், என்ன திருப்பி அப்படி ஆடு, இப்படி கையை பிடிச்சி ஆடு, இப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏன்னா அவர்கள் குடிவரியில் உச்சத்துக்கு போய்விடுவார்கள். எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது பிறகு பார்த்தேன். ஆனால் இப்போது பெண்கள் ஆடுகிறார்கள். லண்டன்ல எல்லாம் எனக்கு தெரிந்த தமிழ் பெண்கள் எல்லாம் வைன் கிளாஸ், சாம்பியன் கிளாஸ், சில பேர் பெரிய அல்கஹால் எல்லாம் வச்சு ஆடுகிறார்கள்லானே. ஆமாம் இல்லையோ? குடிப்பதொன்னும் தவறில்லை. நிகழ்ச்சியிலும் கூட நிறைய பேர் பெண்கள் கிளாஸோட தான் ஆடுங்க. ஆனால் அது இப்போ பெண்கள், இப்போ எங்களை சார்ந்த பெண்கள் வெறியில ஆடுறது இல்லை. அவர்கள் அழகாக குடிப்பார்கள். அதை வீடியோலாம் காட்டுவார்கள்.
ஆனால் ஆண்களில் 99% தான் இன்றைக்கு வெறிக்கோணும் என்று குடிப்பார்கள். அதுவும் இன்னும் ஒருவனுடைய பணத்தில் தான் குடிப்பார்கள். தான் வாங்கி குடிக்கிறது குறையும். அநேகமாக இந்த காரில் வரிவினம், ஃப்ரெண்ட்ஸை சந்திப்பினம், ரோட்டில் ஒரு பார்க்குக்கு போயினோம், காரை பின்னுக்கு பூட்டை திறந்து அதுக்குள்ள எல்லாம் அந்த வாங்கி கொண்டு வந்தவர் இருக்கிறார் இல்லோ 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு, அவர் அளவாக குடிச்சு கொண்டு இருப்பார். இந்த ஃப்ரீயாக வந்து குடிப்பினோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மூக்கு முட்டை குடிப்பார். ஏன்னா அவற்ற காசு இல்லை அது. முடிய மாட்டேன் இருப்பார்களா? ஓ, ஆனால் வாங்கி கொடுத்தவர் ஏன் அளவாக குடிக்கிறார்? அவரெல்லாம் மூக்கு முட்டை குடிக்கணும். முடிய மட்டும் போக மாட்டார்கள், அதிலே இருந்து குடிப்பாங்க. ஓ, ஆனால் பிறகு பொசுத்துவார்கள், வன்முறையில் ஈடுபடுவார்கள், விழுந்தெழும்புவார்கள், சத்தி எடுப்பார்கள். மிகப்பெரிய அவமானங்களாக அது இருக்கும். எல்லாம் நன்றி, அது நீண்ட தூரம் போய்கொண்டிருக்கிறது. இப்போது உருன்ற சிந்தனை தான் இவ்வளவுக்கும் வந்தது. அவருடைய மனசில் மகிழ்ச்சியை வச்சிருக்கணும், அந்த மகிழ்ச்சி உடலில் தெரியணும், குறிப்பாக உதட்டிலையும் கண்ணில். கண்கள் சிரிப்பதை பார்த்துருக்கிறீங்களா? அதுதான் அழகானவர்கள் என்று சொல்கிறேன். எல்லா மனிதர்களுக்கும் சிரிக்கும், நல்ல மனம் விட்டு சிரித்தா கண்ணே சிரிக்கும். ஆனால் உதட்டில் மட்டும் வேணுமென்று சிரிச்சோம்னா கண்ணை பார்க்க அகூரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் கூட. அவை நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது, நினைவு நாட்கள், தமிழருக்கு நடந்த கதை, தமிழர்கள் திரும்ப திரும்ப பேசி நாங்களும் சொன்னோம், இவர் சொல்லி இல்லையா, அப்போ இவர்கள் துரோகிகள் அப்படிலாம் காய்க்கிறத கையை விட்டுட்டு நாங்கள் செயலில் எங்களோட வாழ்க்கையில் இது எங்களுடைய வாழ்க்கையாக கொள்ள வேண்டும் என்கிறத மீண்டும் அன்போடு இன்றைய நாள் மட்டுமல்ல எப்போதும் நினைத்து கொண்டு, சினிமா பாட்டுகள் போட்டு கூத்தடிக்காததுக்கு காரணம் இதுதான். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு பாட்டு செய்கிறீங்களா? இப்போ இல்லைன்னு வாணி செய்யலை. நாளைக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தது காணாது போல இருக்குது. கனவீர் வாங்கு வெற்றே இல்லையா? அது ஒரு கவி வரி தான் என்னை பொறுத்தவரை. அது ஒரு பாடலாக இசையோடு சேர்ந்து வரையில்லை. அந்த கவிதை வரிகளில் நல்லதை எடுத்துக்கொண்டு நேற்று ஒரு அம்மா நாடகத்தில் பாடியிருந்தார். அந்த இது உடனே என்ன தெரியும், யார் ஒரு தனக்கு தெரியும் என்று சொல்ல போகிறார். ஜல் 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 இந்த படத்துல நவராத்திரி படத்துல தான் அந்த பாடல். அந்த வரிக்காகத்தான் அதை பாடியிருந்தார். அதாவது டிஜிட்டல் வேர்ல்டு பெற்றோர்களை துன்பப்படுத்துகிறது, எங்களை எல்லாம் சரியா பிரச்சனையை கொண்டு வருது என்றுதான் மூத்தோர்கள் ஒரு தலைப்பாடல் செய்திருந்தார்கள். அதில் ஒரு அம்மா இதை பாடி ஜல் 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 என்று சொல்லி மாட்டு வண்டி சத்தத்துக்குள்ளே வளர்ந்து நாங்கள். அவர் சொன்னார், எங்கட ரோட்டால் குதிரையை ஓடும் அந்த காலத்தில் என்று. அப்போ சபையிலிருந்து ஒருவர் கேட்டார், ஏன் அது லண்டனில் குதிரை ஓடினா என்ன, லண்டன்லேயே மாடு ஓட இல்லாது, நீங்களில் ஓடாமல் நிற்கிறீங்க, கொஞ்சம் கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா மாட்டு வண்டியில் ஆய பண்ணலாம் வடிவா. அப்போ அந்த பாட்டு அர்த்தம் நிறைய இருக்குது, அந்த பாடல்கள் நிறைய இருக்கிறது. அப்படி எல்லாம் அதை நீங்கள் செய்யலாம். அது கூத்தடிப்பதற்கு சமம் அல்ல. எங்களுடைய செய்துட்டு ஒரு அரை மணித்தியால் நிகழ்ச்சிக்கு பிறகு அதில் பங்கு பெற்ற எல்லாருமே மனப்பூர்வமாக தங்களுடைய இளமை பெற்றோரை மாதிரி அம்மா அப்பாவோட வாழ்ந்த காலத்துக்கே போயிடுவோம். சரியா? இப்போ முந்தி ஒரு பெண்மணி இருந்தார், தொகுப்பாளர், பிறகு எங்களை எல்லாம் பேசிக்கொண்டு தெரிஞ்சார். அவர் சொல்லுவார், தங்களுடைய ஐயா என்று தான் சொல்லுவார், அப்பாவை. ஐயா ஒரு காலமும் படம் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனதில்லை, பொம்பளை பிள்ளைகள் போகக்கூடாது. ஆனால் அவருக்கு எங்களுக்கு ஒருதைக்கு தெரியாத அளவுக்கு பாட்டெல்லாம் தெரியும். எப்படி? ஒழிக்க அப்பா இல்லாத நேரங்களில் இந்த ரேடியோக்கள் எல்லாம் கேட்டு தங்களையில் ஈடுபடுத்திக்கணும். அந்த அப்பா பிளவிட்டவர் என்ன, இப்போ அந்த அம்மா சினிமா பாடுறா, இப்போ நாடகங்கள் எல்லாம் நடிக்கிறார். நீங்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியிலும் கிட்டடியில் 100 நாடகங்களை தாண்டி இருந்தார்கள். அவரை பற்றி தான் சொல்கிறேன். அதனால் அது மாதிரி நான் நினைக்கிறேன், நியூஸ் பேப்பர்களையும் அப்பா அம்மா வாங்க படத்துக்கு போகணும்னு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டார்கள். குறைவு. ஆனால் நீங்கள் நிறைய பாடல்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. தெரிந்து வச்சிருக்க மட்டுமில்லை, இப்போ ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க. நீங்க இதாக எடுத்து கொடுத்தா மற்ற எனக்கும் தெரியுமான் அவர் மறந்து போனார்கள் அந்த பாடல். அதுபோல நல்ல கவிதை வரிகள், அர்த்தமுள்ள பாடல்களை
எசப்பாட்டு பாடுற மாதிரி பாடி உல்டா பாடல்களையும் உருவாக்கி பாடி இன்றைக்கு ஒரு பாட்டு பாடியிருந்தேன் நான். என்ன பாட்டு? இன்றைக்கு ஒரு பாட்டு பாடியிருந்தேன் நான் சிந்தனை நேரத்தில். சொன்னால் உதடுகள் மற்றவர் காதில் பட்டுடுமே. இது சும்மா அப்போ இயற்ற பாட்டு தான், அப்போ வந்த பாட்டு தான் அது. அது மாதிரி எது என்றாலும் நாங்கள் இருட்டு உலகத்துக்குள்ள இருக்கிறோம், சூரியன் வெளிச்சத்தை தருது, வலியான உடம்போட சீவிக்கிறோம், ஆனால் புன்னகைத்து சம்பவங்களால் அதை மறைத்து நாங்கள் தாண்டி கொண்டு போகிறோம். அப்போ அதை அதிகம் செய்வோம், அதிகம் மகிழ்ச்சி அடைவோம். அதிகம் மகிழ்ச்சி அடைஞ்சால் நாளைக்கு நான் நிறைய சிரிச்சுட்டார், நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுவேன். இந்த மாதிரி போலி முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை மறந்து விடுங்கள். நாங்கள் சிரிக்க 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 அடைப்புள்ள என்னுடைய இருதயத்தினுடைய வேல்வு கூட நல்லா துறந்து விரியும். எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சந்தர்ப்பம் குறையும், வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் குறையும். தள்ளி போடலாம், இன்னும் ஒரு நாளை தள்ளி போடலாம், ஓமோ இல்லையோ. அது மாதிரி தான் இந்த வெள்ளிக்கிழமையில பன்னிசை பாடுறாக்களுக்குன்னு சிலது சொல்லி இருக்கிறேன். இதுல ஒருவர் இருக்கிறார், அவர் பாடைகள சோக பாட்டு தான். சொற்றுனை வேதியன் அரோகரா ஓடிப்போங்கோ. அருமையான கவிதை வரியை சிரிச்சு அழகாய் பாடுங்க. இப்ப எல்லாமே பிரான்ஸ்லேருந்து ஒரு அம்மா, சீலான்ற அம்மா பாடத் தொடங்கி இப்ப நிறைய பேர் பாடினோம். அதாவது பக்தி பாடல்களை, இறை பாடல்களை துள்ளிசையோடு பாடுறது. கேட்டுக்கிறீங்க தானே? இந்திய மரபு தோன்றல் பெண். நான் சரியா சீலான்னு சொன்னா, சுசீலா சொன்னா, ராம் என்பது கணவனுடைய பேர். அவர் மனமே 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 அவர் ஆடுவார், டிஸ்கோ எல்லாம் ஆடி துள்ளி தலையெல்லாம் திருப்பி. ஆனா எதிர்த்தார்கள் சிலர். இப்ப பார்த்தா நிறைய மேடைகள்ல பக்தி பாட்டை ஸ்பீடா பாடுறதே ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெறுகுது. மாறுங்க. அந்த ஒரு மனிதன் என்ஜாய் பண்ணினதை பார்த்து எனக்கு பிடிக்காட்டிலும் அந்த பெண் அல்ல, அந்த மனிதன், அந்த அந்த சின்ன மனிதன், பெரிய மனிதன் இவ்வளோ சந்தோஷப்படுறார். அதை பார்த்து எனக்கு சந்தோஷம் வந்தால் இவ்வளவு இறைவன் மாதிரி இருப்பேன் இல்லை நான். இது பார்த்து இங்கே வேறு இது ஆடுது, இந்த இறைவன் பாட்டு இப்படி பாடுது. இப்போ ஒருவர் இந்தியாவில் ஒரு சபையினுடைய முதல்வர் கைது செய்யப்பட்டார், பெண் துஷ்பிரியோமன்னு சொல்லி. அவர்கிட்ட கதை இப்போ கொஞ்ச நாள் வேறே இல்லை. அவர் பிறந்தது இஸ்லாமிய மார்க்கம், அவர் மரம் மாறி கிறிஸ்தவ சபைகளில் ஒன்றோடு இணைஞ்சு பிறகு தனி சபை கொண்டு வந்து அதிக கூடின இணைய ஃபாலோவர்ஸை வச்சிருப்பார். அவர் கேள்விப்பட்டிருப்பீங்களே இப்போ கிட்டடியில் ஒரு மாதத்துக்கு ஒன்றும் இல்லையா? ஆனால் அவர் என்னென்னா, அவர் நிறைய இளையவர்களை கவர்ந்தது கிறிஸ்தவ பாடல்களை ஆடி பாடுவார், டான்ஸ் பண்ணி சபையூரில் இளையவர்கள் எல்லாம் ஆடுங்கோன்னு சொல்லி அவர்களுக்கு அந்த எல்லா சமயத்தவர்களும் அவருடைய சபைக்கு போக ஆரம்பித்து பிறகு அந்த பொறாமை கண்கள் சுட்டெரித்து ஏதோ ஒரு 17 வயசு ஒரு பிள்ளையின் பர்த்டேயில் அவர் நெத்தியில் முத்தமிட்டு ஆசீர்வாதம் கொடுத்த போது அதை கிளிக் பண்ணி இப்படியெல்லாம் நடக்கிறார், இப்படியெல்லாம் ரோட்டு வழியெல்லாம் இவற்றை வேலை யூசார்ன்னு சொல்லி அவருடைய முன்னை நாள் மனைவி செய்ததாக தகவல் எங்களுக்கு தெரியாது. ஊடகங்கள் சொல்வதை நம்பக்கூடாது, வலைத்தள ஊடகங்கள் அப்படின்ற போது அப்போ அவர் மாற்றி கொண்டு வர்றார். ஆனால் எனக்கு அதுக்கு பிறகு அவரை பார்க்க தொடங்கினான், நல்லா இருக்குது. அவர் கிறிஸ்துவை பற்றி பாடுறாரா கிருஷ்ணனை பற்றி பாடுறாரா எனக்கு தெரியாது, அதில் அக்கறை இல்லை எனக்கு. ஆனால் இந்த மனிதன் சந்தோஷிக்கிறான். அவருக்கு முன்னோட பிரமாண்டமான கூட்டங்கள் லட்சக்கணக்கானவர்கள் நின்று அவர்களை தங்களை மறந்து மெய் மறந்து இறைவா இறைவான்னு ஆடுகிறார்கள். என்ன இது எனக்கு பிடிக்காட்டிலும் அந்த மனிதனான சொன்னேன் அப்போது ஒரு பொம்பளை பிள்ளை பெண் பிள்ளையை பற்றி என்ஜாய் பண்ணுவார், அதை பார்க்கணும் மாதிரி எனக்கு தூண்டல் வருது. என்னென்னா அந்த பிள்ளை சந்தோஷப்படுது. அதை மாதிரி தான் நாங்களும் மாறலாம். நாங்களும் கூட மற்ற எனக்கு இது பிடிச்சிருக்குது, எனக்கு இப்படி உடுப்போட இன்றைக்கு நான் போகணும், அல்லது இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி தான் நான் பாதணி அணியணும்னு வச்சிருந்தா சிசியாகவே நினைப்பினோம். ஆனால் அதுக்காக எங்களோட வீட்டு கல்யாணம் நீங்கள் எல்லாம் ப்ரௌன் கலர் மேல் சட்டையும்
நீல நிற கீழ்ச்சட்டையும் அணைஞ்சு கொண்டு வரணும், தை கட்டணும் என்று யாராவது இன்விடேஷன் தந்தா உதுகளி நிலையான வேலை. எங்களுக்கு பிடிக்கல, நீ என்ன கூப்பிடுற, நாங்கள் மொய்வரை கொண்டு வரணும். சரி, நன்றி. நகுல் கண்ணீரமா சிரிக்கிறார். அதனுடைய நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். நன்றி. அடுத்த பக்கத்துக்கு போவோம். பிந்தி வந்து